நான் இன்னும் இறக்கவில்லை என்பது தெளிவாக தெரிந்தது. இருப்பினும் நான் பாதாள உலகில் முழுமையாக 1000 ஆண்டுகளை கழித்தேன். யமதர்மன் என்னை அண்ணன் என்றும், கருப்பு வெள்ளை தூதர்கள் என்னை பெரியண்ணா என்றும் அழைத்தனர். ஆக்ஸ் ஹெட் மற்றும் ஹாஸ் ஃபேஸ் என்னை தங்கள் வாகனமாக மாற்றிக்கொள்ள போட்டியிட்டனர். இதற்கெல்லாம் காரணம் நான் எந்த புகாருமின்றி தினமும் பாதாள உலகை சுத்தம் செய்ததுதான். ஆனால் இன்று நான் முடித்துவிட்டேன். பாதாள உலகின் ஒவ்வொரு மூலையிலும் எனது வருகை பதிவை முடித்துவிட்டேன். நான் வெற்றிகரமாக மறுபிறவி எடுத்தால் மற்றவர்களை விட 10,000 ஆண்டுகள் கூடுதல் தவ வலிமையுடன் அடுத்த வாழ்க்கையை தொடங்குவேன். எனவே என் பதவியை ராஜினாமா செய்ய யமதர்மனிடம் சென்றேன். யமதர்மன் உயிர் மரண புத்தகத்தை மூடிவிட்டு தனக்கு முன்னால் நின்ற இளைஞனை பார்த்தார். லீ ஹெங், நீ பாதாள உலகிற்கு 1000 ஆண்டுகளாக சேவை செய்து 1000 ஆண்டுகால புண்ணியத்தை சேர்த்துள்ளாய். இந்த மறுபிறவியில் நீ ஒரு அழியாத தவ குடும்பத்தில் பிறப்பாய். நீ விடாமுயற்சியுடன் தவம் செய்தால் எதிர்காலத்தில் பெரிய சாதனைகளை படைப்பது உறுதி. மிக்க நன்றி யமதர்மனே. நான் மரியாதை நிமித்தமாக கைகளை கூப்பினேன். ஆனால் உள்ளுக்குள் மிகுந்த மகிழ்ச்சியில் இருந்தேன். அதன் பிறகு ஆக்ஸ் ஹெட் மற்றும் ஹாஸ் ஃபேஸ் பாதுகாப்பில் நான் நைகே பாலத்தை அடைந்தேன். லீ ஹெங், நீ இன்று வருவாய் என்று கேள்விப்பட்டேன். அதனால் இந்த மூதாட்டி விசேஷமாக சிலவற்றை சேர்த்து இன்னும் 3 மணி நேரம் நன்றாக வேக வைத்துள்ளேன். இந்த சூப் கிண்ணத்தை குடித்துவிட்டு உன் வழியை பார். இரட்டை மேற்கோள் குறி. அவர் பேசிக்கொண்டே மெங்கோ மஞ்சள் நிற மருந்து கிண்ணத்தை என்னிடம் நீட்டினார். ஐயோ மெங்கோ, நீ எனக்காக சூப் செய்தது மட்டுமன்றி அதில் கூடுதல் பொருட்களையும் சேர்த்திருக்கிறாய். உங்களை எல்லாம் நான் நினைவில் வைத்துக் கொள்வேன் என்று நீ மிகவும் பயப்படுகிறாய் இல்லையா? நான் அந்த மெங்கோ சூப் கிண்ணத்தை வாங்கி என் பழைய நண்பர்களை சிறிது தயக்கத்துடன் பார்த்தேன். இருப்பினும் பரவாயில்லை. இந்த விடைபெறுதலுக்கு பிறகு நான் மிகப்பெரிய உலகத்தை நோக்கி செல்லப் போகிறேன். அதை சொல்லிவிட்டு மூக்கை பிடித்துக்கொண்டு தலையை சாய்த்து ஒரே மூச்சில் அந்த சூப்பை முழுவதுமாக குடித்தேன். அதற்கு பிறகு என் கண்கள் வெறிச்சோடின. என் ஆன்மா துடைக்கப்பட்டது போல உணர்ந்தேன். நிச்சயமாக அது ஒரு நாடகம் மட்டுமே. முன்பு நைகே பாலத்தில் வருகை பதிவு செய்தபோது நீடித்த அன்பின் நீர் என்ற அபூர்வ பொக்கிஷத்தை நான் பெற்றிருந்தேன். அந்த பொக்கிஷத்தால் மெங்கோ சூப் என்னை எவ்விதமும் பாதிக்க முடியாது. இதன் பொருள் முற்பிறவியின் நினைவுகளுடன் நான் மறுபிறவி சுழற்சிக்குள் செல்ல முடியும். விரைவில் மண்டபத்தில் 7 வண்ண ஒளிப்பாதை தோன்றியது. நான் ஒளியாக மாறி மறுபிறவி பாதையில் மறைந்தேன். நீண்ட ஆயுள் உலகில் உள்ள பண்டைய லீ குடும்பத்தின் அமைதியான மண்டபத்திற்குள் நீண்ட ஆயுள் முன்னோடி இரவில் வானத்தை கவனித்தபடி மெதுவாக தனது தாடியை தடவிக்கொண்டிருந்தார். தனது விரல்களால் கணக்கிட்ட பிறகு அவர் முன்னோடி மீண்டும் பிறக்கப் போகிறார் என்று கூறினார். லீ ஹாண்டியனின் கண்கள் வட்டமாக விரிந்தன. உற்சாகத்தில் அவரது உடல் முழுவதும் நடுங்கியது. நீங்கள் சொல்வது உண்மையா? லீ குடும்பத்திற்குள் ஒரு பழங்கால கதை இருந்தது. சுமார் 1,00,000 ஆண்டுகளுக்கு முன்பு லீ குடும்பத்தில் ஒரு இணையற்ற மேதை பிறந்ததாகவும் அவர் தனது அசாத்திய திறமையால் பேரரசர் நிலையை அடைந்ததாகவும் கூறப்படுகிறது. பின்னர் அறியப்படாத காரணங்களுக்காக அந்த பெண் பேரரசர் மறுபிறவி எடுக்க முடிவு செய்தார். 100 பிறவிகளை முடித்த பிறகு அவர் மீண்டும் லீ குடும்பத்தில் பிறப்பார். என் கணிப்பு சரியாக இருந்தால் உங்கள் மனைவியின் கருவில் இருக்கும் குழந்தை அந்த முன்னோடியின் மறுபிறவிதான். லீ ஹாண்டியனின் வாய் அகலமாக திறந்தது. அவரது கண்கள் பிதுங்கி வெளியே வருவது போல் இருந்தன. முன்னோடியின் மறுபிறவி என் மனைவியின் கருவில் இருக்கிறதா? இதை அறிந்த தருணத்தில் அவர் உடனே அறைக்கு சென்று அங்கேயே காவல் காக்க விரும்பினார். நானும் உன்னுடன் வருகிறேன். இந்த வயதான உடலுக்கும் சிறிது உடற்பயிற்சி தேவை. நீண்ட ஆயுள் முன்னோடி மெதுவாக எழுந்து நின்றார். அவரது தோரணை உடனடியாக மாறியது. இதற்கிடையில் கருவுக்குள் நான் உயிரோடு இருப்பது எவ்வளவு மகிழ்ச்சியானது என்று அமைதியாக வியந்து கொண்டிருந்தேன். பாதாள உலகில் 1000 ஆண்டுகள் செக் இன் செய்ததன் மூலம் நான் திரட்டிய வெகுமதிகளுடன் நான் மற்றவர்களை விட 1000 ஆண்டுகள் முன்னேறியிருந்தேன். அங்கே ஒரு பெண் குழந்தையும் கண்களை மூடி அமைதியாக தூங்கிக் கொண்டிருந்தாள். எனக்கு ஒரு தங்கை இருந்தாள். நல்லது, அதாவது எதிர்காலத்தில் விளையாட எனக்கு ஒரு துணையும் கிடைத்துவிட்டது. அவள் இன்னும் விழித்திருக்கவில்லை என்பதால் நான் நித்திய கடவுள் அரக்க உடலுடன் இணைய தொடங்கினேன். எவ்வளவு காலம் ஆனது என்று தெரியவில்லை. கருவுக்குள் இருந்த பெண் குழந்தை தனது கண்களை திறந்தது. எனது 100 பிறவிகள் முடிந்துவிட்டன. நான் நித்திய பேரரசராக மாறுவதை யாராலும் தடுக்க முடியாது. நித்திய பேரரசர் அனைத்து பேரரசர்களிலும் வலிமையானவர். 3 உலகங்களின் உண்மையான ஆட்சியாளர். கடந்த 1,00,000 ஆண்டுகளில் தயார் செய்யப்பட்ட அனைத்தும் அந்த இலக்கை அடைவதற்கான பாதையை அமைத்துக் கொடுத்தன. இந்த வாழ்வில் லீ சென்ஷி தான் நித்திய பேரரசராக மாறுவார் என்பதில் உறுதியாக இருந்தார். அவள் பக்கவாட்டில் பார்த்தபோது அங்கே ஒரு ஆண் குழந்தையும் இருப்பதை கண்டாள். இந்த வாழ்வில் தனக்கு ஒரு தம்பி இருப்பார் என்று அவள் எதிர்பார்க்கவில்லை. கண் இமைக்கும் நேரத்தில் அரை மாதம் கடந்துவிட்டது. அறைக்குள் 7 அல்லது 8 மருத்துவச்சிகள் பரபரப்பாக இயங்கிக் கொண்டிருந்தனர். அப்போது அவர்களில் ஒருவர் வாழ்த்துகள் தலைவரே என்று கூவினார். இது ஒரு பெண் குழந்தை. வெளியே காவல் காத்துக் கொண்டிருந்த அனைவரும் நிம்மதி பெருமூச்சு விட்டனர். அங்கு கூடியிருந்தவர்களில் குலத்தலைவருக்கும் மூதாதையருக்கும் மட்டுமே மூதாதையரின் மறுபிறப்பு பற்றி தெரிந்திருந்தது. மற்ற அனைவரும் இது ஒரு சாதாரண குழந்தையின் பிறப்பு என்று நினைத்து பெரிதாக கண்டுகொள்ளவில்லை. ஆனால் சரியாக அந்த நேரத்தில் தெளிவான வானத்தில் இடி போன்ற ஒரு சத்தம் கேட்டது. 10,000 மைல் தூரம் வரை பொன்னிற மங்கள மேகங்கள் பரவின. வானத்தில் 1000 சாங் நீளத்திற்கு ஒரு பிளவு ஏற்பட்டது. அதிலிருந்து ஆதி ஊதா நிற ஆற்றல் பிரைமோடியல் வாயலட்சி ஒரு நீரோடையாக பெருகியது. அந்த ஆற்றல் தோன்றிய கணமே லீ குடும்பத்தில் இருந்த அனைவருக்கும் அளவற்ற அழுத்தம் ஏற்பட்டது. பலவீனமான சிலரால் மூச்சுவிடக் கூட முடியவில்லை. அப்போது அந்த பெண் குழந்தை கூரையை தாண்டி அந்தரத்தில் மிதந்து வானத்திலிருந்து வந்த ஊதா நிற ஆற்றலை உறிஞ்சத் தொடங்கியது. அந்த ஊதா நிற ஆற்றல் அவளுடன் கலக்க அவளது இரத்தமும் உயிர் சக்தியும் வலுவடைந்து வருவதை காண முடிந்தது. எவ்வளவு வலுவென்றால் பல பயிற்சியாளர்களும் அவளுக்கு ஈடாக முடியாது. அங்கே இருந்த அனைவரும் இந்த காட்சியை கண்டு முழுமையாக அதிர்ந்து போயினர். லீ ஹான்ஷியன் மெல்ல தலையை நிமிர்த்தினான். அவனது கண்கள் அதிர்ச்சியில் உறைந்திருந்தன. மூதாதையரின் மறுபிறப்பு இவ்வளவு ஆதி ஊதா ஆற்றலை தன்னுள் மறைத்து வைத்திருக்கும் என்று நான் எதிர்பார்க்கவில்லை. இதை செய்வதற்கு எவ்வளவு பயங்கரமான திறமை தேவைப்படும்? இரட்டை மேற்கோள் குறி. ஆனால் அந்த குழந்தை அந்த ஊதா நிற ஆற்றல் முழுவதையும் உறிஞ்சி முடித்த பிறகு அறைக்குள்ளிருந்து மற்றொரு குழந்தையின் அழுகுரல் கேட்டது. பேறுகால உதவியாளர் முற்றத்தை நோக்கி வாழ்த்துகள் குலத்தலைவரே, இது ஒரு ஆண் குழந்தை என்று கத்தினார். லீ ஹான்ஷியன் உடனே முகம் மலர்ந்தான். மூதாதையர் தோன்றிய போது இருந்ததை விட அதிக மகிழ்ச்சியில் இருந்தான். மூதாதையரின் திறமை விண்ணை தொடுவதாக இருக்கலாம். ஆனால் அவளது அடையாளம் முற்றிலும் வேறானது. எதிர்காலத்தில் அவளது விருப்பப்படியே அவன் செயல்பட வேண்டியிருக்கும். இருப்பினும் இந்த ஆண் குழந்தைதான் அவனது சொந்த இரத்தத்தின் உண்மையான வாரிசாக இருப்பான். அவனது திறமை எதுவாக இருந்தாலும் இந்த மகனை ஒரு உச்சகட்ட வல்லரசாக வளர்க்க அவன் உறுதியெடுத்தான். அவன் அவ்வாறு நினைத்துக் கொண்டிருந்த போது வானம் மீண்டும் இடித்தது. இந்த முறை சத்தம் முன்பை விட அதிகமாக இருந்தது. வானமும் பூமியும் அதிரும் அளவுக்கு அது பயங்கரமாக இருந்தது. அதை கேட்ட பல குல உறுப்பினர்கள் பயத்தில் நிலைகுலைந்து தரையில் விழுந்தனர். வானத்தில் 1,00,000 மைல் நீளத்திற்கு ஒரு பிரம்மாண்டமான பிளவு ஏற்பட்டது. அதிலிருந்து தலா 10,000 சாம் உயரமுள்ள ராட்சத உருவங்கள் ஒவ்வொன்றாக வெளிப்பட்டன. ஈதர் போன்ற தெய்வீக ஆற்றல் போர்த்திய அமர மன்னர்களும் கொடூரமான அரக்க ஆற்றல் பொங்கிய அரக்க கடவுள்களும் அங்கே இருந்தனர். வானம் முழுவதும் அமர பிரபுக்களும் அரக்க அரசர்களும் நிறைந்திருந்தனர். அவர்கள் 10,000த்திற்கும் மேற்பட்டவர்கள். இத்தனை பேர் ஒரே நேரத்தில் தோன்றியதால் அவர்களின் பயங்கரமான அழுத்தம் விண்ணும் மண்ணும் சிதைய போவது போன்ற உணர்வை ஏற்படுத்தியது. நீண்ட ஆயுள் வட்டத்தில்
உலகத்தில் longevity realm பல ஆயிரம் ஆண்டுகளாக பயிற்சி செய்த பல மறைந்த வல்லுநர்கள் இருந்தனர். தேவர்களும் அசுரர்களும் தோன்றியபோது அந்த வல்லுநர்கள் கூட மூச்சு திணறச் செய்யும் அழுத்தத்தை உணர்ந்தனர். நீண்ட ஆயுள் கொண்ட முன்னோடி வானத்தை உற்று நோக்கினார். அவரது ஆழமான பழங்கால கண்கள் கூட நடுங்கின. தேவர்களும் அசுரர்களும் ஒன்றாக இறங்கி வருகிறார்கள். தேவர் அசுர போர் தொடங்க போகிறதா? தேவர்களும் அசுரர்களும் தீராத பகைவர்கள் என்பது அனைவருக்கும் தெரியும். அவர்கள் ஒன்றாக தோன்றினால் அது பேரழிவின் அறிகுறியாகவே இருக்க முடியும். அல்லது நீண்ட ஆயுள் கொண்ட முன்னோடி படுக்கை அறையை நோக்கி திரும்பினார். அந்த முன்னோடியின் பிறப்பின் திறமை மிகவும் அசாத்தியமானது. அதை தேவர்களாலும் அசுரர்களாலும் பொறுத்துக் கொள்ள முடியவில்லை போலும். தேவர்களும் அசுரர்களும் ஏன் ஒன்றாக வந்தார்கள் என்று அவருக்கு புரியவில்லை. ஆனால் சற்று முன் பிறந்த குழந்தையோடு அதை இணைத்து பார்த்தபோது அனைத்தும் அர்த்தமுள்ளதாக தோன்றியது. அந்த குழந்தையின் திறமை மூன்று உலகங்களும் ஏற்றுக்கொள்ள முடியாத அளவுக்கு அபாரமானது. அவளை அடக்கவே தேவர்களும் அசுரர்களும் ஒன்றாக வந்தனர். அவர் சிந்தித்துக் கொண்டிருக்கும் போதே அறையிலிருந்து மீண்டும் ஒரு சத்தம் கேட்டது. கூரையின் நீல ஓடுகள் அனைத்தும் நொறுங்கின. அந்த ஆண் குழந்தை கூரையை உடைத்துக் கொண்டு மேலே பறந்து காற்றில் மிதந்தது. வானத்தில் இருந்த தேவர் மற்றும் அசுர உருவங்களை பார்த்து அது மகிழ்ச்சியுடன் சிரித்தது. அந்த நொடியில் விண்ணும் மண்ணும் மூச்சடக்கி நின்றதாக தோன்றியது. பிறகு எண்ணற்ற தேவர்களும் அசுரர்களும் தலைவணங்கி அந்த குழந்தையின் முன் முழங்காலிட்டனர். இந்த காட்சி எவ்வளவு பிரம்மாண்டமாக இருந்தது என்றால் 1,00,000 மைல் சுற்றளவில் இருந்த அனைவருக்கும் அது தெளிவாக தெரிந்தது. லீ குடும்பத்தினர் முற்றிலும் திகைத்து போயினர். சொர்க்கத்தின் தேவர்களும் அசுரர்களை அடிபணிந்து விட்டனர். பிறந்த தருணத்திலேயே தேவர்களையும் அசுரர்களையும் முழங்காலிட வைக்கும் அளவுக்கு எத்தகைய திறமை என்று அவர்களால் கற்பனை கூட செய்ய முடியவில்லை. அந்த 10,000க்கும் மேற்பட்ட தேவர்கள் மற்றும் அசுரர்கள் வெறும் பிம்பங்களே. ஆனால் அவர்களது ஆற்றல் உண்மையான தேவர் மற்றும் அசுர சக்தியை கொண்டிருந்தது. அது அவர்களின் பெருமையை உணர்த்தியது. இருப்பினும் அவர்கள் அனைவரும் இப்போது அந்த குழந்தைக்கு முன்னால் முழங்காலிட்டுள்ளனர். அதுவே அவனது பிறப்பும் திறமையும் புரிந்து கொள்ள முடியாதவை என்பதை நிரூபித்தது. 8000 ஆண்டுகளுக்கும் மேலாக வாழ்ந்த நீண்ட ஆயுள் கொண்ட முன்னோடி கூட இடி போன்ற அதிர்ச்சியில் உறைந்து போய் அங்கேயே மயங்கி விழும் நிலைக்கு சென்றார். தனது பரந்த அறிவை கொண்டு குழந்தையின் திறமையை பற்றி அவர் ஓரளவுக்கு ஊகித்துவிட்டார். முன்னோடியின் பிறப்பே 3 உலகங்களையும் அதிர வைத்திருந்தது. ஆனால் குழந்தை பிறந்த பிறகுதான் உண்மையான அதிர்ச்சி என்றால் என்னவென்று அனைவருக்கும் தெரிந்தது. 10,000 தேவர்களும் அசுரர்களும் முழங்காலிட்டு வணங்குவதா? இதை பார்த்ததை விடுங்கள். யாரும் இதை நினைத்து பார்க்க கூட துணிய மாட்டார்கள். லீ ஹாண்டியன் ஏற்கனவே மிகுந்த உற்சாக நிலைக்கு சென்று விட்டார். என் குழந்தைகளுக்கு பேரரசர்களின் கம்பீரம் இருக்கிறது. இது நம்பவே முடியாதது. அவர் எப்படி அதிர்ச்சியடையாமல் இருக்க முடியும்? ஒரு குழந்தை ஆதி ஊதா ஆற்றலை ஈர்த்தது. மற்றொன்று 10,000 தேவர்களையும் அசுரர்களையும் முழங்காலிட வைத்தது. இருவரின் திறமைகளும் வானளாவியவை. இது நியாயமற்றது போலவே தோன்றியது. முன்னோரே, நீங்கள் தவறு செய்திருக்கலாமோ? இந்த ஆண் குழந்தை முன்னோரின் மறுபிறவியாக இருக்குமோ? திறமையை பொறுத்தவரை அவன் மிகவும் வலிமையானவன். அவனே முன்னோன் என்று யாராவது சொன்னால் அதை நம்புவது எளிதாக இருந்திருக்கும். முன்னோர் ஒரு பெண். 1,00,000 ஆண்டுகளுக்கு முன்பு அவர் புகழ்பெற்ற சென்சி பேரரசியாக இருந்தார். பழைய தலைமுறையினர் பலருக்கும் அந்த பெயர் இன்னும் நினைவிருக்கிறது. மேலும் முன்னோர்களின் ஆலயத்திற்கு முன்னால் உள்ள சதுக்கத்தில் 1,00,000 ஆண்டுகளுக்கு முந்தைய பேரரசி சென்சியின் பிரம்மாண்டமான சிலை உள்ளது. நான் எப்படி தவறு செய்திருக்க முடியும்? லீ ஹாண்டியனின் வாய் துடித்தது. இதையெல்லாம் புரிந்து கொள்ள அவனது மூளை போதவில்லை என்று அவன் உணர்ந்தான். முன்னோர் 1,00,000 ஆண்டுகளாக தயாராகி இருந்தார். ஆனால் இறுதியில் அவர் பிறந்தவுடன் ஒரு ஆண் குழந்தைக்கு இணையாக வர முடியவில்லை. அவருக்கு இது தெரிந்தால் அவர் கோபத்தில் இறந்துவிட மாட்டாரா? அறையின் கூரையில் இப்போது ஒரு பெரிய ஓட்டை இருந்தது. வெளியே இருந்த காட்சி தெளிவாக தெரிந்தது. தொட்டிலில் படுத்திருந்த லீ சென்சி வானத்தில் இருந்த 10,000 அமரர்களையும் அரக்கர்களையும் பார்த்தார். அவரது கண்கள் பிதுங்கி வெளியே வரப்போகின்றன. இது நித்திய அமர அரக்க கடவுள் உடலாக இருக்குமா? கடந்த 1,00,000 ஆண்டுகளாக அவர் எண்ணற்ற பழங்கால இடிபாடுகளை ஆய்வு செய்து 3 உலகங்களிலும் சரியாக 36,000 வகையான சாகுபடி உடலமைப்புகள் இருப்பதை அறிந்து கொண்டார். அவற்றில் முதலிடத்தில் இருப்பது நித்திய அரக்க கடவுள் உடல். அந்த தெய்வீக உடல் அமரபாதை மற்றும் அரக்கப்பாதை இரண்டையும் அதன் உச்சவரம்பிற்கு கொண்டு செல்லக்கூடியது. இது காலத்தால் வெல்ல முடியாத உடலமைப்பாகும். என் தம்பிக்கு உண்மையில் நித்திய அமர அரக்க கடவுள் உடல் இருக்கிறது. அதை நினைத்து அவர் கசப்பாக புன்னகைத்தார். 1,00,000 ஆண்டுகள் தயாரான பிறகும் பிறந்த தருணத்திலேயே அவர் இவ்வளவு மோசமாக தோற்றுவிடுவார் என்று அவர் நினைத்து கூட பார்க்கவில்லை. உடலமைப்பை பொறுத்தவரை அவர் தோற்றிருந்தாலும் அவனது எதிர்கால சாதனைகள் தன்னை ஒருபோதும் மிஞ்சாது என்று அவர் நம்பினார். லீ சென்சி இந்த வாழ்க்கைக்காக 1,00,000 ஆண்டுகளாக தயாராகியிருந்தார். ஆதிம பேரரசர் கரு மற்றும் உயர்ந்த பேரரசர் எலும்பு ஆகியவை ஆரம்பம் மட்டுமே. பின்னாளில் அவளுடன் இணைக்க இன்னும் பல வாய்ப்புகளும் உயர்ந்த பொக்கிஷங்களும் காத்திருந்தன. அனையாவற்றையும் விட விலைமதிப்பற்றது அந்த 1,00,000 ஆண்டுகளில் அவர் திரட்டிய சாகுபடி அனுபவங்களாகும். ஒரு பச்சிளம் குழந்தையால் அதற்கு இணையாக வர முடியாது. இதை நினைத்து லீ சென்சி சற்று நிம்மதியடைந்தார். ஆனால் அதற்கு பிறகு நான் அறைக்குள் சென்று ஒரு பாட்டில் ஆழ்ந்த ஆன்ம திரவத்தை பெற்றேன். அறையில் வேறு யாரும் இல்லை. எனவே நான் ஜேட் பாட்டிலை கட்டிப்பிடித்து அதை ஆவலாக குடித்தேன். சிறிது நேரத்தில் அந்த ஆழ்ந்த ஆன்ம திரவம் முழுவதையும் நான் குடித்து விட்டேன். அதை உறிஞ்சிய பிறகு நான் மிகவும் திருப்தி அடைந்தேன். இந்த உடல் நான் நினைத்ததை விட மிக வலிமையாக இருந்தது. பாட்டிலில் இன்னும் கொஞ்சம் தெய்வீக திரவம் மீதம் இருந்தது. அதனால் என் தங்கையை பார்த்துவிட்டு என் விரலை பாட்டிலின் வாய்ப்பகுதியில் நனைத்து அந்த சொட்டு திரவத்தை அவளது வாயில் வைத்தேன். என் தங்கையின் சுருங்கிய புருவங்கள் மெல்ல தளர்ந்தன. அந்த தெய்வீக திரவத்தை உள்வாங்கிய பிறகு அவள் இன்னும் நிம்மதியாக உறங்குவது போல் தெரிந்தது. கதவு திறக்கப்பட ஒரு ஆணும் பெண்ணும் ஒரு வெண்ணிற புருவம் கொண்ட முதியவருடன் உள்ளே நுழைந்தனர். முன்னோர்கள் 9 மடங்கு தெய்வீக சூரிய சக்தி கொண்ட நாளில் மறுபிறவி எடுக்க வேண்டும் என்று வேண்டுமென்றே தேர்ந்தெடுத்தனர். இயல்பாகவே இந்த தெய்வீக ஆசீர்வாதத்தின் போது ஒரு பெரும் வாய்ப்பை பெற அவள் விரும்புகிறாள். அந்த ஆசீர்வாதத்தை முழுமையாக பெற நாம் முன்னோர்களுக்கு உதவ வேண்டும். பின்னர் அவர்கள் சுமார் 3 அடி சதுரம் கொண்ட ஒரு கல்லை வெளியே எடுத்தனர். லியூ மெங்லான் அதன் ஆன்மீக தன்மையை உணர்ந்த கணமே திகைத்து போனாள். இந்த உலகில் இவ்வளவு பெரிய யாங் ஆவி ஜேட் கரு எப்படி இருக்க முடியும்? யாங் ஆவி ஜேட் கரு என்பது மென்மையான ஆன்மீக ஜேட் ஆகும். ஒரு குழந்தை இதை உடலில் அணிந்தால் அது படிப்படியாக குழந்தையின் உடல் அமைப்பை மேம்படுத்தி சாதாரண மனித உடலை ஒரு தெய்வீக மேதையின் உடலாக மாற்றும். தொட்டிலில் படுத்திருந்த நான் இவ்வளவு பெரிய ஜேட் கருவை கண்டதும் அதிர்ச்சியடைந்தேன். பார்க்க என் வாழ்க்கை இனி வசதியாக இருக்க போகிறது என்று நினைக்கிறேன். ஆனால் அடுத்த நொடியே என் தங்கை அந்த ஜேட் கருவின் நடுவே படுத்திருப்பதை நான் கவனித்தேன். என் திறமை அவளை விட வலிமையானது. பின் ஏன் என் தங்கை அதை முதலில் உறிஞ்ச வேண்டும்? என் அப்பா என்னை அவர் மகன் இல்லை என்று நினைக்கிறாரா என்ன? அந்த ஜேட் கருவை வைத்த பிறகு தந்தை மற்றும் முன்னோர்கள் வெளியேறினர். லியூ மெங்லின் மட்டும் அந்த 2 குழந்தைகளையும் கவனித்துக் கொள்ள அறையில் தங்கினாள். நான் கண்களை மூடி தூங்குவது போல் நடித்ததும் அவளும் ஓய்வெடுக்க கட்டிலில் படுத்துக் கொண்டாள். என் தாயின் சுவாசம் சீராக மாறியதை உணர்ந்ததும் நான் கண்களை திறந்து அந்த ஜேட் கருவை ஆர்வத்துடன் பார்த்தேன். எனது பாதாள கோழிகளிடமிருந்து நான் அமரர் ஜேட் பனித்துளி என்ற பொக்கிஷத்தை பெற்றேன். இது அந்த ஜேட் கருவை விட 100 மடங்கு மதிப்புடையது. ஒரே பிரச்சனை என்னவென்றால் அந்த அமரர் ஜேட் பனித்துளியின் வீரியம் மிக அதிகம். அது ஒரு பச்சிளம் குழந்தைக்கு உறிஞ்சுவதற்கு ஏற்றதல்ல.
முதலில் ஜேட் கருவை சிறிது உறிஞ்சி என் உடலை வலுப்படுத்திக் கொண்டு பிறகு அந்த அமரர் ஜேட் பனித்துளியை எடுத்துக்கொள்ள திட்டமிட்டேன். என் தங்கையின் பங்கை எடுத்துக்கொள்வதை பற்றி அதை பிற்காலத்தில் அவளுக்கு கொடுத்து ஈடு செய்து கொள்வேன். என் குண்டான சிறு கையை நீட்டி ஜேட் கருவின் விளிம்பில் பலமாக அழுத்தி ஒரு சிறு துண்டை உடைத்தேன். அந்த துண்டை என் வாயில் போட்டு முழுவதுமாக விழுங்கினேன். அது என் வயிற்றுக்குள் சென்ற தருணமே அது சக்தி வாய்ந்த ஆற்றல் அலையாக மாறி என் உடல் முழுவதும் பரவியது. அந்த ஆற்றல் ஆழமான ஆன்மீக திரவத்தை விட 100 மடங்கு வலிமையானது. கண் இமைக்கும் நேரத்தில் 1 மணி நேரம் கடந்து என் உடலுக்குள் ஒரு ஒளிரும் நிழல் தோன்றியது. அதன் இடது பக்கம் தங்க நிறத்திலும் வலது பக்கம் கருப்பு நிறத்திலும் இருந்தது. அழியாத அரக்க கடவுளின் உடல் பாதியளவு அழியாதது, பாதியளவு அரக்கத்தன்மை கொண்டது. தங்கம் அழியாத தன்மையையும் கருப்பு அரக்கத்தன்மையையும் குறிக்கிறது. தற்போதைக்கு இது ஒரு வெளிப்புற வடிவம் மட்டுமே. அந்த உருவம் முழுமையான மனித உருவமாக மாறினால் அழியாத அரக்க கடவுளின் உடல் சிறிய முழுமையை அடைந்திருக்கும். இந்த ஆன்மீக ஜேட் கரு அற்புதமான சுவையை கொண்டிருந்தது. இன்னொரு கவளம் உண்ணும் நேரம் வந்துவிட்டது. அப்படியே என் சிறிய கையை ஜேட்டின் இன்னொரு மூலையில் அழுத்தி இன்னும் ஒரு துண்டை உடைத்தெடுத்தேன். ஆன்மீக ஜேட் கருவின் சிறந்த இடத்தில் படுத்திருந்த லீ சென்ஷி அன்றுதான் சேகரித்த அந்த பொக்கிஷத்தையே பயன்படுத்திக் கொண்டிருந்தார். தன் 100 கால மறுபிறப்புக்கு தயாராக தொடங்கியதிலிருந்தே அவர் பலவிதமான பொக்கிஷங்களை சேகரித்து அவற்றை வான எல்லை கற்கள் மூலம் விண்ணுலகிலிருந்து மண்ணுலகிற்கு அனுப்பி தன் சந்ததியினர் தொடர்ந்து பொக்கிஷங்களை சேகரிக்க வேண்டும் என்று மூதாதையர் கட்டளைகளையும் விட்டு சென்றிருந்தார். 1,00,000 ஆண்டுகளுக்கு பிறகு வரும் இந்த வாய்ப்புக்காகத்தான் அவர் காத்திருந்தார். இன்னும் 20 நாட்களில் 9 மடங்கு வானியல் யான் நாள் வரப்போகிறது. அதற்குள் அவர் தனது ஆதி பேரரசர் கருவை சிறிய முழுமை நிலைக்கு கொண்டு வர வேண்டும். அப்போதுதான் வானியல் யான் ஆசீர்வாதத்தை பெற முடியும். 9 மடங்கு வானியல் யான் 10,000 ஆண்டுகளுக்கு ஒருமுறை மட்டுமே தோன்றும். அதை அவர் பெற முடிந்தால் அது அவரது உடலில் ஒரு வானியல் யான் தீவிதையை விட்டு செல்லும். எதிர்காலத்தில் கவனமாக வளர்த்தால் அது ஒரு சிறந்த அழியாத நெருப்பாக கூட மாறலாம். இந்த வாய்ப்புக்காக அவர் பல ஆண்டுகளாக காத்திருந்து திட்டமிட்டிருந்தார். இப்போது இந்த சிறுவன் அவரது ஆன்மீக ஜேட் கருவை திருட துணிகிறான். லீ கிங்ஸி திடீரென என் கை ஆன்மீக ஜேட் கருவின் விளிம்பை நோக்கி மீண்டும் செல்வதை கவனித்தார். நான் மற்றொரு சிறிய துண்டை உடைத்து என் வாயில் போட்டுக்கொண்டேன். அவர் அந்த மூலையை பார்த்தபோது அங்கே ஒரு முஷ்டி அளவு துளை தோண்டப்பட்டிருந்தது. அதை நான் தான் முழுவதுமாக சாப்பிட்டேன் என்பது தெளிவாக தெரிந்தது. இதை பார்த்த முன்னாள் பேரரசி கோபத்தில் வெடிக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டார். அற்பனே, என் ஆன்மீக ஜேட் கருவையை சாப்பிட்டு விட்டாயா? இப்போது அவர் எப்படி தனது ஆதி பேரரசர் கருவை முழுமையான நிலைக்கு கொண்டு செல்லப் போகிறார்? இரட்டை மேற்கோள் குறி. நான் எவ்வளவு அதிகமாக உறிஞ்சுகிறேனோ அவ்வளவு குறைவாகவே அவருக்கு மிஞ்சுகிறது. இது வெளிப்படையான திருட்டு. முன்னாள் பேரரசியாக இருந்து கொண்டு ஒரு நாற்றம் வீசும் சிறுவன் தன் பொக்கிஷத்தை திருடுவதை அவர் எப்படி அமைதியாக பார்த்துக் கொண்டிருக்க முடியும்? அவள் பக்கவாட்டில் இருந்து கையை நீட்டி அந்த ஆண் குழந்தையின் தோள்பட்டையை பலமாக தள்ளினாள். அவ்வளவு பலமாக இல்லை என்றாலும் அந்த ஆண் குழந்தை ஒரு பக்கமாக படுத்திருந்ததால் நான் உருண்டு விழுந்து உடனடியாக விழித்துக் கொண்டேன். என்ன நடக்கிறது? என் தங்கை ஏன் இவ்வளவு குறும்புக்காரியாக இருக்கிறாள்? பிறந்த குழந்தைகள் இன்னும் வளர்ச்சியடைந்து கொண்டே இருந்தன. உடல் எவ்வளவு வலிமையானதாக இருந்தாலும் அந்த உண்மை மாறவில்லை. லீ சென்ஷி அந்த ஆண் குழந்தையை முறைத்து பார்த்தாள். அவளது கண்கள், சிறுவனே, இந்த ஆன்மீக ஜேட் கரு எனக்கு மட்டுமே சொந்தம் என்று சொல்வது போல் இருந்தது. இதை திருட நினைக்காதே. பிறகு அவளும் தனது சிறிய கையை நீட்டி ஆன்மீக ஜேட் கருவின் விளிம்பிலிருந்து வேர்க்கடலை அளவுள்ள ஒரு துண்டை உடைத்து அதை வாயில் திணித்துக் கொண்டாள். அதை பார்த்தபோது எனக்குள் சிரிப்பு வந்தது. என் தங்கை உண்மையில் புத்திசாலிதான். அவள் என் செயலை நகலெடுத்து ஆன்மீக ஜேட் கருவை உண்ணத் தொடங்கினாள். சரி, நம்மில் யார் வேகமாக சாப்பிடுகிறார்கள் என்று பார்ப்போம். அப்படியாக ஒரு ஆண் குழந்தையும் ஒரு பெண் குழந்தையும் முழுமையான உணவு போட்டியை தொடங்கின. நீ ஒரு தி, நான் ஒரு தி, நாங்கள் இருவரும் முழு மகிழ்ச்சியுடன் சாப்பிட்டோம். லியூ மெங்லான் தூக்கத்திலிருந்து விழித்து சோம்பல் முறித்தபோது 2 குழந்தைகளும் ஆன்மீக ஜேட் கருவை உண்பதைக் கண்டு அதிர்ச்சியில் உறைந்து போனாள். அவர்கள் ஆன்மீக ஜேட் கருவை சாப்பிடுகிறார்களா? கடவுளே, ஆன்மீக ஜேட் கரு மென்மையான ஆற்றலை கொண்டிருந்தாலும் இதை நேரடியாக விழுங்குவது உடலுக்குள் ஆற்றல் வெடிக்கச் செய்யும். சிறிது கவனக்குறைவாக இருந்தாலும் அவர்களின் நரம்பு மண்டலம் குழப்பமடையலாம் அல்லது அவர்கள் வெடித்து இறந்து விடலாம். ஆனால் குழந்தைகளின் நிலையை பார்க்கும்போது அவர்கள் நலமாக இருப்பது மட்டுமின்றி அவர்களின் உடல் வலிமை அடைந்து கொண்டே இருந்தது. இந்த உடலமைப்பு அவள் கற்பனை செய்ததை விட மிகச்சிறந்தது. லியூ மெங்லான் இறுதியாக தனது அறிவு எவ்வளவு குறைவானது என்பதை உணர்ந்தாள். இந்த உடல்களின் வலிமையை அவள் மிக குறைவாகவே மதிப்பிட்டிருந்தாள். பிறகு இன்னும் சாப்பிடு. அவளே சொந்தமாக ஆன்மீக ஜேட் கருவின் மற்றொரு துண்டை உடைத்து வேர்க்கடலை அளவுக்கு பிரித்து எனக்கு அருகில் வைத்தாள். நான் மகிழ்ச்சியுடன் உளறிவிட்டு அகலமாக புன்னகைத்தேன். நிச்சயமாக உலகில் அம்மாவை விட சிறந்தவர் யாரும் இல்லை. அந்த பழமொழி உண்மையில் பொய்யல்ல. அந்த மலிவான தந்தையை பொறுத்தவரை அவர் என் தங்கை பக்கம் தெளிவாக சார்புடையவராக இருந்தார். லீ சிங்ஸி கோபத்தில் நிலைகுலைந்து போனாள். இது அவளுடைய ஆன்மீக ஜேட் கரு. அதை பாதுகாப்பதற்கு பதிலாக லியூ மெங்லான் அதை ரகசியமாக அந்த சிறுவனுக்கு ஊட்டிக் கொண்டிருந்தாள். அவர்கள் இருவரும் நிச்சயமாக இதில் கூட்டு சேர்ந்துள்ளனர். நிச்சயமாக இதெல்லாம் அவளது மனதிற்குள் மட்டுமே இருந்தது. வெளியில் இருப்பவர்களுக்கு இது ஒன்றும் கேட்கவில்லை. பிறந்த குழந்தையான அவள் தனது பொக்கிஷத்தை இந்த துஷ்ட பையன் கொஞ்சம் கொஞ்சமாக திருடுவதை பார்த்துக் கொண்டு மௌனமாக இருந்தாள். மிக விரைவாக 2 நாட்கள் கடந்து சென்றன. ஒரு காலத்தில் நேர்த்தியான சதுர வடிவில் இருந்த ஸ்பிரிட் ஜேட் கரு இப்போது ஒரு பெரிய துண்டு காணாமல் போயிருந்தது. நான் அதில் பாதியளவுக்கும் மேலாக சாப்பிட்டேன். லீ சிங்ஸி சிறிதளவே சாப்பிட்டிருந்தாள். லியூ மெங்லான் அந்த ஆண் குழந்தைக்கு ஆதரவாக இருந்ததால் எங்களிடம் அவள் தலையிடவில்லை. அவளது பார்வையில் எந்த குழந்தை அந்த ஸ்பிரிட் ஜேட் கருவை சாப்பிட்டாலும் அவர்களின் உடல் பலமடைவது உறுதி. அது நிச்சயமாக ஒரு நல்ல விஷயம். ஆபத்து இல்லாதவரை முழு ஸ்பிரிட் ஜேட் கருவும் தீர்ந்து போனாலும் ஒரு பிரச்சனையும் இல்லை. திடீரென்று நான் அறையின் நடுப்பகுதிக்கு மிதந்து சென்றேன். என் உடலிலிருந்து 2 விதமான ஒளிக்கதிர்கள் வெளிப்பட்டன. இடது பக்கம் தங்க நிறத்திலும் வலது பக்கம் கருப்பு நிறத்திலும் இருந்தன. முதலில் அந்த ஒளிகள் மங்கலான கோடுகளாக மட்டுமே இருந்தன. ஆனால் இப்போது அவை மனித உருவமாக மாறியிருந்தன. லியூ மெங்லான் என் உடலை பார்த்தபோது அவளது இதயத்தில் பயங்கரமான அழுத்தம் ஏற்பட்டது. சுவாசிப்பதற்கே அவளுக்கு சிரமமாக இருந்தது. இது என்ன? தெய்வீக உடல் சிறு நிறைவை எட்டிவிட்டதா? எவ்வளவு காலம் ஆகியிருக்கும்? அதற்குள் இது சிறு நிறைவு நிலையை எட்டிவிட்டதா? இது மிகவும் வேகமானது. இதற்கெல்லாம் ஸ்பிரிட் ஜேட் கருவே காரணம். இல்லை என்றால் இவ்வளவு குறுகிய காலத்தில் என்னால் இதை சாதித்திருக்க முடியாது. என் தெய்வீக உடலின் ஆற்றலை உணர்ந்த லீ சென்ஷி அந்த பையனை பார்த்து பைத்தியம் பிடித்தவள் போல கத்தினாள். நீ என் ஸ்பிரிட் ஜேட் கருவை இவ்வளவு திருடிவிட்டாயா? இதற்காக நான் உன்னோடு சண்டையிடுவேன். அந்த ஸ்பிரிட் ஜேட் கருவை வைத்துத்தான் தனது ஆதி பேரரசர் கருவை முழுமைப்படுத்த அவள் திட்டமிட்டிருந்தாள். என் தங்கையை பற்றி விசித்திரமான ஒன்றையும் நான் கவனித்தேன். அவள் ஏன் மயங்கி விழுந்தாள்? என்னிடமிருந்து திடீரென வெளிப்பட்ட ஒளியை கண்டு அவள் மிரண்டிருப்பாள் என்று நான் நினைத்தேன். அவள் இப்பதான் பிறந்திருக்கிறாள். அவளுக்கு ஒன்றும் தெரியாது. எனவே அப்படி பயந்தது சாதாரணமான ஒன்றுதான். என் உடல் படுக்கையில் விழுந்தது. நான் ஸ்பிரிட் ஜேட் கருவை பார்த்தேன். முதலில் அது ஒரு பெரிய செங்கல் போல சதுரமாக இருந்தது. இப்போது அது எலிகள் கடித்தது போல காட்சியளித்தது. மேலே இருந்த சிறிய பகுதி லீ சென் ஷி சாப்பிட்டது. நடுவில் இருந்த பெரிய பள்ளம் நான் சாப்பிட்டது. என் உடல் என் தங்கையை விட வலிமையானது என்பதால் என் உட்டிரகிக்கும் வேகமும் மிக வேகமாக இருந்தது. நான் படுக்கையின் விளிம்பிற்கு உருண்டு சென்று ஆன்மீக ஜேட் கருவின் மற்றொரு பெரிய துண்டினை உடைத்தேன். இதற்கு முன்பு என் தங்கை வேர்க்கடலை அளவுள்ள துண்டுகளை மட்டுமே சாப்பிட்டாள். ஆனால் என்னுடையவை காடை முட்டை அளவு இருந்தன. அவளுடையதை விட 4 அல்லது 5 மடங்கு பெரியவை. ஆனால் இப்போது நான் உடைத்த துண்டு நாட்டுக்கோழி முட்டை அளவு இருந்தது. இது காடை முட்டையை விட மீண்டும் 4 அல்லது 5 மடங்கு பெரியது. எனது தெய்வீக உடல் சிறிய முழுமையை அடைந்த பிறகு எனது உடலின் ஒவ்வொரு அம்சமும் 100 மடங்கு வலிமையடைந்திருந்தது. மேலும் எனது உறிஞ்சும் வேகமும்
பாரம் மிகப்பெரிய அளவில் அதிகரித்திருந்தது. ஒரே நேரத்தில் இவ்வளவு உட்கொள்வது இனி ஒரு பிரச்சனை அல்ல. நான் அந்த பெரிய துண்டை பல சிறிய துண்டுகளாக பிரித்து அனைத்தையும் விழுங்கினேன். ஒரு துண்டினை ஜீரணித்த பிறகு முட்டை அளவிலான மற்றொரு துண்டினை உடைத்து அதையும் சாப்பிட்டேன். அப்படியே நான் ஒவ்வொரு துண்டாக உட்கொண்டேன். நான் முடித்த பிறகும் என் தங்கையை மறக்கவில்லை. நான் ஒரு சிறிய துண்டை உடைத்து அவளது வாயில் திணித்தேன். சின்ன தங்கை, கூச்சப்படாதே, என்னுடன் சேர்ந்து சாப்பிடு. நீ எவ்வளவு அதிகமாக உட்கொள்கிறாயோ அவ்வளவு சிறப்பாக உனக்கு ஆசி கிடைக்கும். நீ தூங்கிக் கொண்டிருப்பதால் நான் உனக்கு உதவி செய்கிறேன். உன் அண்ணன் உன்னை மோசமாக நடத்துகிறான் என்று சொல்லாதே. இரட்டை மேற்கோள் குறி. பகலில் இருந்து இரவு வரை, இரவில் இருந்து விடியல் வரை நான் எனக்காக சாப்பிட்டுக் கொண்டே என் தங்கைக்கும் சாப்பிட உதவினேன். நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தேன். அதிகாலையில் ஜன்னல் வழியாக ஒரு சூரிய ஒளி கதிர் நுழைந்து அந்த பெண் குழந்தையின் முகத்தில் விழுந்தது. லீ செங்ஷி ஒளியை தடுக்க ஒரு சிறிய கையை உயர்த்தி மெதுவாக கண்களை திறந்தாள். நான் ஏன் மென்மையான படுக்கையில் இருக்கிறேன்? நான் ஆன்மீக ஜெட் கருவின் மீது படுத்திருக்கவில்லையா? நான் எப்படி இங்கே கீழே வந்தேன்? இரட்டை மேற்கோள் குறி. அவளுக்கு முன்னால் இருந்த காட்சி படிப்படியாக தெளிவாக தெரிந்தது. அவள் முதலில் பார்த்தது அந்த ஆண் குழந்தையின் பக்கவாட்டு தோற்றத்தை தான். அவன் கையில் எதையோ பிடித்து வாயில் திணித்துக் கொண்டிருப்பது போல இருந்தது. அவளது பார்வை இன்னும் கொஞ்சம் தெளிவானது. அப்போதுதான் அவள் அதை கவனித்தாள். அவன் கையில் இருந்தது அவளுடைய ஆன்மீக ஜெட் கரு, அதுவும் ஒரு மிகப்பெரிய துண்டு. அவளது பார்வை அந்த ஆண் குழந்தையை தாண்டி ஆன்மீக ஜெட் கரு இருக்க வேண்டிய இடத்திற்கு சென்றது. அது அங்கேதான் இருந்தது என்று எனக்கு நன்றாக நினைவிருக்கிறது. அப்படியென்றால் அது எங்கே போனது? யாராவது அதை நகர்த்தினார்களா அல்லது அது வேறு எங்காவது இருந்ததா? அவள் அறையை சுற்றி பார்த்தாள். ஆனால் அதன் அடையாளத்தை கூட அவளால் கண்டுபிடிக்க முடியவில்லை. அப்போது அந்த ஆண் குழந்தை செய்த மற்றொரு செயல் அவளது கவனத்தை மீண்டும் ஈர்த்தது. அவன் படுக்கையின் விளிம்பிற்கு தவழ்ந்து சென்று குனிந்து ஏதோ ஒன்றை தோண்டி எடுப்பது போல படுக்கைக்கு அடியில் கையை விடுவதை அவள் பார்த்தாள். அடுத்த நொடியே அவனது கை மேலே உயர்ந்தது. ஒரு நொடிக்கு முன் வெறுமையாக இருந்த அவனது உள்ளங்கையில் இப்போது ஒரு பெரிய துண்டு ஆன்மீக ஜெட் கரு இருந்தது. அவனது கையில் இருந்த அந்த துண்டு ஒரு ஆவியில் வேக வைத்த ரொட்டியின் பாதியளவு இருந்தது. அதை அவன் வாயில் திணித்து சில கடியில் விழுங்கிவிட்டான். லீ செங்ஷி அப்படியே உறைந்து போனாள். இதற்கு முன்பு அவள் 2 நாட்கள் முழுவதையும் செலவிட்டு அந்த அளவு ஆன்மீக ஜெட் கருவை மட்டுமே உறிஞ்சியிருந்தாள். ஆனால் இப்போது இந்த ஆண் குழந்தை அவளது 2 நாள் அளவை ஒரே கடியில் சாப்பிட்டுவிட்டது. இதுதான் அவள் தனது ஆதி சக்கரவர்த்தி கருவை வளர்ப்பதற்காக மிகுந்த சிரமப்பட்டு பெற்ற பொக்கிஷம். ஆனால் கடைசியில் அது அனைத்தும் இந்த சிறுவனுக்கு இலவச உணவாகிவிட்டது. அவள் அவசரமாக கட்டிலின் விளிம்பிற்கு ஊர்ந்து சென்று கீழே குனிந்து பார்த்தாள். அவள் பார்க்காமல் இருந்திருந்தாலே நன்றாக இருந்திருக்கும். அவள் பார்த்த அந்த நொடியே அவளது மூளை சூனியமானது. 3 அடி சதுரமான அந்த ஆன்மீக ஜெட் கரு கட்டி கிட்டத்தட்ட முழுவதுமாக சாப்பிட்டு குறைக்கப்பட்டிருந்தது. அரை அடி நீளம் கூட இல்லாத ஒரு சிறிய துண்டு மட்டுமே எஞ்சியிருந்தது. மற்ற அனைத்தையும் அந்த பையன் சாப்பிட்டு விட்டான். என் ஆன்மீக ஜெட் கருவை திரும்ப கொடு. முன்னாள் அரசி மிகவும் கோபமடைந்ததால் அவளது ரத்தம் தலைக்கு ஏறியது. அவள் இப்பதான் விழித்திருந்தாள். இப்போது மீண்டும் மயங்கி விழுந்தாள். நான் என் தங்கையை ஆச்சரியத்துடன் பார்த்தேன். விழித்த உடனே அவள் எப்படி மீண்டும் தூங்கிவிட்டாள்? உன் சிறிய உடலால் எதையும் தாங்கிக் கொள்ள முடியாதா என்ன? அண்ணன் உனக்கு சிறிது ஊட்டச்சத்து அளிக்கிறேன். என் சிறிய கையை தட்டியதும் சேமிப்பு இடத்திலிருந்து ஒரு ஜெட் பாட்டிலை எடுத்தேன். அது ஒரு அமரர் கரு ஜெட் பனித்துளி. வானத்திற்கும் பூமிக்கும் இடையே இயற்கையாக தோன்றிய ஒரு வகை அமிர்தம். இது கருக்களுக்கு மிகுந்த ஊட்டமளிக்கும் சக்தியை கொண்டது. அதன் தாக்கம் ஆன்மீக ஜெட் கருவை விட பல மடங்கு வலிமையானது. இது கரு வளர்ச்சி ஆரம்ப நிலைகளில் பயன்படுத்தப்படும் உடல் வளர்ப்பு ஆன்மீக திரவங்களை விட பல மடங்கு வீரியமிக்கது. கடந்த சில நாட்களில் நான் ஏற்கனவே நிறைய ஆன்மீக ஜெட் கருவை சாப்பிட்டதால் என் உடல் மிகவும் வலுவடைந்தது. அதன் பொருள் என்னால் இறுதியாக இந்த அமரர் கரு ஜெட் பனித்துளியை உறிஞ்ச முடியும். இந்த அமரர் கரு ஜெட் பனித்துளியை உட்கொள்வதற்கு தயாராவதற்காகத்தான் கடந்த சில நாட்களாக நான் என் தங்கையின் ஆன்மீக ஜெட் கருவை திருடினேன். நான் பாட்டிலை திறந்து என் விரலை திரவத்தில் நனைத்து என் தங்கையின் வாயில் சிறிது வைத்தேன். தங்கையே, இந்த அமரர் கரு ஜெட் பனித்துளி ஒரு பெரும் சொத்து. இது நிச்சயம் நீ இழந்த ஆன்மீக ஜெட் கருவிற்கு ஈடு செய்யும். இரட்டை மேற்கோள் குறி. அதை உட்கொண்ட பிறகு லீ சென்ஷி ஒரு அழகான கனவில் இருப்பது போல உறக்கத்திலும் புன்னகைத்தார். பிறகு நான் அந்த அமிழ்த அமரர் ஜெட் பனியை விழுங்கிவிட்டு மென்மையான படுக்கையில் படுத்து எனது உடலில் இருந்த தீவிரமான ஆற்றலை மெதுவாக உள்வாங்கினேன். முதலில் ஆன்மீக ஜெட் கருவின் அடித்தளத்தை வலுப்படுத்தியதால் அமிழ்த அமரர் ஜெட் பனியை உள்வாங்குவது எளிதானது. நீண்ட நேரத்திற்கு பிறகு எனது சிறிய உடலிலிருந்து பிரகாசமான ஒளிக்கதிர்கள் வெளிப்பட்டன. ஒரு பயங்கரமான ஒளிவட்டம் நேராக வானத்தின் உச்சாணிகளுக்கு சென்றது. 9 வானங்களுக்கு மேலே 10,000 ஜாங் உயரத்திற்கும் அதிகமான பிரம்மாண்டமான தெய்வீக வடிவம் உருவாக தொடங்கியது. அதன் தலை வானத்தை தொட்டது. அதன் பாதங்கள் பாதாளத்தில் நின்றன. வானத்தையும் பூமியையும் இணைக்கும் தூணாக அது இருந்தது. அந்த ராட்சத உருவம் 2 வெவ்வேறு நிறங்களை கொண்டிருந்தது. அதன் இடது பக்கம் தங்க நிறத்தில் அமரர் ஒளிவட்டத்தை வெளியிட்டது. அதன் வலது பக்கம் கருப்பாக ஆழமற்ற பாதாளத்தின் அரக்க ஆற்றலை கொண்டது போல இருந்தது. அந்த தெய்வீக உருவம் மிக பெரியதாக இருந்ததால் 10,000 மைல்களுக்குள் இருந்த அனைவராலும் அதை தெளிவாக காண முடிந்தது. எண்ணற்ற சாதாரண மக்கள் மண்டியிட்டு அதை நோக்கி வணங்கினர். அந்த ராட்சத கடவுளின் ஆற்றலை உணர்ந்த பல பயிரிடுபவர்கள் கூட பயத்தில் தரையில் சரிந்தனர். 1,00,000 மலைகளுக்கு ஆழத்தில் தியான்ஜி பெவிலியன் இருந்தது. ஒரு உயரமான கோபுரத்தின் மீது அமர்ந்திருந்த தியான்ஜியின் முதியவர் ராட்சத கடவுள் இருந்த திசையை உற்று நோக்கினார். லீ குடும்பத்தில் உண்மையில் 2 வான நட்சத்திரங்கள் உதித்துள்ளன. அவை இந்த உலகத்தையே தலைகீழாக மாற்றப் போகின்றன. அந்த முதியவருக்கு அருகில் ஒரு சிறுமி நின்றிருந்தாள். குருவே, லீ குடும்பத்தில் வான நட்சத்திரங்கள் இருப்பதாக சொன்னீர்கள், அதுவும் 2. வான நட்சத்திரம் என்ற வார்த்தையை கேட்டதும் அவள் கண்கள் அதிர்ச்சியில் விரிந்தன. ஒரு வான நட்சத்திரத்தின் வருகை என்பது பெரும் விதியை கொண்ட ஒருவர் பிறந்ததை குறிக்கிறது. 2 ஒரே நேரத்தில் தோன்றுவது லீ குடும்பத்தின் அதிர்ஷ்டம் எவ்வளவு உயர்வானது என்பதை காட்டுகிறது. தியான்ஜியின் முதியவர் மெதுவாக தனது தாடியை தடவினார். அந்த 2 வான நட்சத்திரங்களும் ஒன்றுக்கொன்று எதிரொலிக்கின்றன. லீ குடும்பத்தின் உயர்வை தடுக்க முடியாது. இரட்டை மேற்கோள் குறி. பண்டைய ஜி குடும்பத்தின் தடை செய்யப்பட்ட பகுதிக்குள் நீண்ட காலமாக தனிமையில் இருந்த ஒரு முதியவர் ஒரு பெவிலியனுக்குள் மெதுவாக தனது கண்களை திறந்தார். இந்த ஜி குடும்ப மூதாதையர் இன்னும் உயிருடன் இருப்பதை வெளியாட்கள் அறிந்தால் அவர்கள் அதிர்ச்சியில் வாய்ப்பிழந்து போவார்கள். அந்த முதியவர் ராட்சத கடவுளின் ஆற்றலை உணர்ந்த கணமே அவரது கருவிழிகள் திடீரென சுருங்கின. இது பழம்பெரும் நித்திய அமர அரக்க கடவுள் உடலாக இருக்க முடியுமா? நீண்ட ஆயுள் மண்டலத்தில் இது ஏன் தோன்ற வேண்டும்? அவர் நித்திய அமர அரக்க கடவுள் உடல் பற்றிய குறிப்புகளை ஒரு பண்டைய நூலில் மட்டுமே பார்த்திருந்தார், அதுவும் சில வரிகளில் மட்டுமே. இந்த தெய்வீக உடல் தேவர்கள் மற்றும் அரக்கர்கள் ஒன்றாக கலந்திருக்கும் தெளிவான தன்மையை கொண்டிருக்காவிட்டால் அவர் அதை அடையாளம் கண்டிருக்க மாட்டார். 10,000 ஜாங் பிரம்மாண்டமான தோற்றமா? இந்த நித்திய அழியா அரக்க தெய்வ உடல் ஏற்கனவே முழுமை நிலையை அடைந்து விட்டதா? அதை நினைத்ததும் அந்த முதியவர் அதிர்ச்சியில் உறைந்தார். குடும்ப தலைவர் எங்கே? தடை செய்யப்பட்ட இடத்திலிருந்து ஒரு மென்மையான குரல் ஒலித்தது. சிறிது நேரத்தில் வலுவான உடலமைப்பு கொண்ட நடுத்தர வயதுடைய ஒருவர் மண்டபத்திற்குள் வந்தார். வணக்கம், மூதாதையர் தியானியா. ஜீஹாவோ முழங்காலிட்டு 3 முறை வணங்கினார். அந்த ராட்சத தெய்வீக தோற்றத்தின் பின்னணி உங்களுக்கு தெரியுமா? மூதாதையர் தியானியா கேட்டார். அவர் பல ஆண்டுகளாக தியானத்தில் இருந்தார். அந்த ராட்சத தெய்வத்தின் ஆற்றல் மிகவும் பயங்கரமாக இருந்ததால் மட்டுமே அவர் விழித்துக் கொண்டார். ஜீஹாவோ தலையை குனிந்து, நான் சொல்வது சரியாக இருந்தால் அந்த ராட்சத தோற்றம் லீ குடும்பத்தைச் சேர்ந்தது என்று பதிலளித்தார். மூதாதையர் தியானியா ஜன்னல் வழியாக வானத்தில் இருந்த அந்த தெய்வீக ராட்சதரை பார்த்தார். அவர் கண்களில் அதிர்ச்சியும் எச்சரிக்கையும் மின்னியது. நான் 100 ஆண்டுகளுக்கும் குறைவாகத்தான் தியானத்தில் இருந்தேன். அதற்குள் லீ குடும்பம் இவ்வளவு சக்தி வாய்ந்த ஒருவரை உருவாக்கிவிட்டதா? அந்த தெய்வீக உடல்
உண்மையிலேயே முழுமை நிலையை அடைந்திருந்தால் அவர்களின் வளர்ச்சியை யாராலும் தடுக்க முடியாது. முழுமை நிலை என்ற வார்த்தையை கேட்டதும் ஜீஹாவோ அதிர்ச்சியில் நிமிர்ந்து பார்த்தார். கண்கள் பிதுங்கின. என்ன, இந்த தெய்வீக உடல் ஏற்கனவே முழுமை நிலையை அடைந்துவிட்டது என்று சொல்கிறீர்களா? அவர் அந்த ராட்சத தோற்றத்தை பார்த்திருந்தார், ஆனால் அது ஏன் தோன்றியது என்று அவருக்கு தெரியவில்லை. மூதாதையர் தியானியா கவலையுடன் தலையசைத்தார். அவர் அதை ஒப்புக்கொள்ள விரும்பவில்லை என்றாலும் உண்மை மாறாது. ஜீஹாவோவின் முகம் நம்ப முடியாத ஒன்றை நேரில் பார்த்தது போல் மாறியது. சிறிது காலத்திற்கு முன்பு லீ குடும்பத்தில் 2 குழந்தைகள் பிறந்தன. அந்த ஆண் குழந்தை பிறந்தபோது 10,000 தேவர்களும் அரக்கர்களும் வணங்கும் காட்சி தோன்றியது. இப்போது வெறும் 15 நாட்களில் அந்த சிறுவனின் தெய்வீக உடல் முழுமை நிலையை அடைந்துவிட்டது. இந்த திறமை மிகவும் பயங்கரமானது. தெய்வீக உடல்கள் வானத்திலும் பூமியிலும் உள்ள மிக வலிமையான அமைப்புகளாகும். ஒவ்வொரு தெய்வீக உடலும் நம்ப முடியாத அளவிற்கு பயங்கரமான தியான திறனை கொண்டிருந்தது. ஒவ்வொரு தெய்வீக உடலுக்கும் சிறிய நிறைவு மற்றும் பெரிய நிறைவு என 2 நிலைகள் இருந்தன. ஒவ்வொரு முன்னேற்றமும் ஒருவரின் திறமையை பல மடங்கு அல்லது 100 மடங்கு அதிகரித்தது. சில மிக கொடூரமான தெய்வீக உடல்கள் அவை முழுமை நிலையை அடையும் போது ஆயிரக்கணக்கான அல்லது 10,000கணக்கான மடங்கு திறனை அதிகரிக்கும். நித்திய அழியா அரக்க தெய்வ உடல் ஏற்கனவே போதுமான அளவு பயங்கரமானது. இப்போது அது முழுமை நிலையும் அடைந்துவிட்டது. இது எவ்வளவு பெரிய அசுரத்தன்மை! இது கற்பனைக்கு எட்டாதது. என்ன, 15 நாட்களா? மூதாதையர் தியானியவின் முகம் அவநம்பிக்கையும் அதிர்ச்சியும் நிறைந்திருந்தது. அவர் பேசும்போது அவரது உடல் கூட நடுங்கியது. பிறந்து 10 நாட்களே ஆன ஒரு குழந்தை இது. மூதாதையரே, அந்த ஆண் குழந்தையை ஒழிக்க நாம் ஒரு வாய்ப்பை தேடலாமா? ஷிகோ தன் கையால் கழுத்தை அறுக்கும் சைகையை செய்தான். ஜி குடும்பமும் லீ குடும்பமும் பண்டைய குலங்கள். அவர்களுக்கு இடையே எப்போதும் மோதல் இருந்து வந்தது. மேலோட்டமாக பார்த்தால் எல்லாம் சரியாக இருப்பது போல் தெரியும், ஆனால் அது மேலோட்டமாக மட்டுமே. இப்போது லீ குடும்பத்தில் இவ்வளவு திறமை வாய்ந்த ஒரு தெய்வீக மகன் பிறந்திருப்பதால் அவனை வளரவிட்டால் அவன் ஜி குடும்பத்திற்கு பெரும் அச்சுறுத்தலாக மாறுவான். நிச்சயமாக கூடாது. மூதாதையர் தியானியா உடனே தன் கையை அசைத்து கனமான குரலில் கூறினார். இந்த குழந்தை இவ்வளவு குறுகிய காலத்தில் நித்திய அழியாத பேய் கடவுள் உடலை பெற்றிருந்தால் அவனிடம் மிகப்பெரிய விதியும் அதிர்ஷ்டமும் இருக்க வேண்டும். நம் ஜி குடும்பம் அவனுடன் நல்லுறவை வளர்த்துக் கொள்ள வேண்டுமே தவிர பகைத்துக் கொள்ள கூடாது. பிறந்த குழந்தையை மூதாதையர் இவ்வளவு உயர்வாக மதிப்பார் என்று ஜீஹாவோ எதிர்பார்க்கவில்லை. மூதாதையர் சமாதானம் செய்ய முடிவு செய்த பின் இரு குலங்களையும் நெருக்கமாக்கி எதிர்காலத்தில் கூட்டாளிகளாக இருப்பதே சிறந்த வழி. லீ குடும்பத்தின் பிரதான வாயிலில் பல நாட்களாக வெளியூர் சென்றிருந்த லீ ஹோண்டியன் திரும்பி வந்தார். அவர் முதலில் நல்ல மனநிலையில் இருந்தார், ஆனால் வானத்தில் அந்த தெய்வீக உருவத்தை பார்த்ததும் அவரது முகத்தில் அதிர்ச்சி ஏற்பட்டது. அவர் ஒளியைப் போல விரைந்து முற்றத்திற்கு சென்றார். அங்கு நீண்ட ஆயுள் மூதாதையர் வானத்தில் உள்ள அந்த ராட்சத கடவுளை அண்ணாந்து பார்த்துக் கொண்டிருந்தார். மூதாதையரே, இங்கே என்ன நடக்கிறது? நீண்ட ஆயுள் மூதாதையர் தனது விரைப்பான கழுத்தை திருப்பி, எனது கணிப்பு சரியாக இருந்தால் நித்திய அழியாத பேய் கடவுள் உடல் முழுமையடைந்துள்ளது என்றார். இரட்டை மேற்கோள் குறி. என்ன? லீ ஹோண்டியன் எச்சிலை விழுங்கினார். தெய்வீக உடல் ஏற்கனவே முழுமையடைந்து விட்டதா? சில நாட்கள் தான் ஆகிறது. எப்படி இவ்வளவு வேகமாக? 5 நாட்களுக்கு குறைவாக வெளியே சென்றிருந்த நிலையில் நான் ஏற்கனவே முழுமை பெற்றிருப்பேன் என்று அவர் நினைத்திருக்க மாட்டார். இந்த வேகம் நம்ப முடியாததாக இருந்தது. நீண்ட ஆயுள் மூதாதையர் படுக்கையறையை நோக்கினார். உன் மனைவியின் அறைக்கு செல். ஒருவேளை அங்கு நமக்கு விடை கிடைக்கலாம். லீ ஹோண்டியன் முன்னேறி சென்று கதவை திறந்தார். முதலில் பார்த்தபோது நான் படுக்கையில் அமர்ந்திருப்பதை பார்த்தார். இரண்டாவது பார்வையில் லீ சென்ஷி மற்றொரு படுக்கையில் படுத்திருப்பதை பார்த்தார். அப்போதுதான் அவர் அனைத்தையும் விட அதிர்ச்சியூட்டும் விஷயத்தை கவனித்தார். சரியான சதுர வடிவிலான யாங் ஆவி ஜேட் கரு அதன் அசல் அளவில் 10 1 பங்குக்கும் குறைவாக அரை அடி மட்டுமே எஞ்சியிருக்கும் அளவுக்கு உண்ணப்பட்டிருந்தது. அந்த காட்சியை கண்டதுமே லீ ஹான்ஷியனுக்கு என்ன நடந்தது என்று தெரிந்துவிட்டது. அவன் மனம் வெடித்துவிடும் போலிருந்தது. தனது மகனின் தெய்வீக உடல் முழுமையடைந்ததில் அவன் மட்டற்ற மகிழ்ச்சி அடைந்தான். நான் முழுவதையுமே சாப்பிட்டிருந்தாலும் அவன் அதை பொருட்படுத்தி இருக்க மாட்டான். ஆனால் அந்த ஆவி ஜேட் கரு மூதாதையருக்காக தயாரிக்கப்பட்டது. நான் அதை இவ்வளவு அதிகமாக சாப்பிட்டதால் அவனுக்கு பதற்றம் ஏற்பட்டது. பிற்காலத்தில் மூதாதையர் அவனை பழித்தால் அவன் பெரும் சிக்கலில் சிக்கிவிடுவான். அந்த மூதாதையர் 100 முறை மறுபிறவி எடுத்து 1,00,000 ஆண்டுகள் தவம் செய்தவர். அவருடைய ஆற்றல் வானத்தையே எட்டும் அளவுக்கு பெரியது. பிறந்த ஒரு குழந்தை எப்படி அத்தகைய ஒருவரை எதிர்க்க முடியும்? அந்த ஆண் குழந்தைக்கு தெய்வீக உடல் முழுமையடைந்து எதிர்காலத்தில் பெண் குழந்தையை விட வேகமாக வளர்ந்தாலும் மூதாதையரை வெல்வது சாத்தியமில்லை. நீண்ட ஆயுள் கொண்ட அந்த மூதாதையரும் குழப்பமடைந்தார். திடீரென அவர் தன் நெற்றியில் அடித்துக் கொண்டார். கடந்த சில நாட்களாகவே அவருக்கு ஏதோ ஒரு பதற்றம் இருந்தது. ஆனால் லீ ஹான்ஷியன் வெளியே சென்றிருந்தான். லீயு மெங்லான் மட்டும் தனியாக 2 குழந்தைகளையும் கவனித்து அவர்களுக்கு உணவளித்துக் கொண்டிருந்தார். எனவே அவர் மட்டும் தனியாக அந்த அறைக்கு வருவது சரியாக இருக்காது. சில நாட்களிலேயே இவ்வளவு பெரிய காரியம் நடக்கும் என்று யாரும் எதிர்பார்த்திருக்க மாட்டார்கள். உண்மையை சொல்லப் போனால் எனது தெய்வீக உடல் முழுமையடைந்ததில் அவர் மகிழ்ச்சியடைந்ததே உண்மை. ஆனால் இதை மூதாதையரிடம் எப்படி விளக்குவது? லீ ஹான்ஷியன் படுக்கையை நோக்கி நடந்து சென்று லீயு மெங்லானின் தோள்களை பிடித்து, மெங்லான், ஹெங்கர் ஆவி ஜேட் கருவை சாப்பிட்டு விட்டான். ஏன் நீ அவனை தடுக்கவில்லை? அதை அப்படி உண்பது மிகவும் ஆபத்தானது. அதிகப்படியான ஆற்றலால் அவன் உடல் வெடித்திருக்கக்கூடும். இரட்டை மேற்கோள் குறி. லீயு மெங்லானுக்கு உடல் முழுவதும் வியர்த்து கொட்டியது. அவள் அணிந்திருந்த ஆடை கூட வியர்வையால் நனைந்திருந்தது. ஹெங்கர் அதை சாப்பிட்ட பிறகு நலமாக இருப்பதை நான் பார்த்தேன். அதனால் நான் தலையிடவில்லை. இப்போதுதான் என்ன நடந்திருக்கக்கூடும் என்று நினைத்து பார்த்தபோது அவள் உண்மையாகவே பயந்தாள். அதிர்ஷ்டவசமாக எதுவும் தவறாக நடக்கவில்லை. இல்லை என்றால் அவள் எப்படி விளக்குவாள்? லீ ஹான்ஷியன் பெருமூச்சு விட்டான். நீ மிகவும் கவனக்குறைவாக இருந்தாய். அந்த ஆவி ஜேட் கரு 2 குழந்தைகளுக்காக தயாரிக்கப்பட்டது. ஹெங்கர் அதை இவ்வளவு அதிகமாக சாப்பிட அனுமதித்து விட்டாய். இனி சென்ஷி எதை உட்கொள்வாள்? இரட்டை மேற்கோள் குறி. சென்ஷியும் அந்த ஆவி ஜேட் கருவை சாப்பிட்டாள் என்று லீயு மெங்லான் பதிலளித்தாள். ஆனால் ஹெங்கரை விட அவளுடைய வேகம் மிக குறைவாக இருந்தது. அதனால் இறுதியில் அதில் பெரும்பகுதி அவனுக்கே சென்று விட்டது. இது ஒரு பெரிய பிரச்சனை என்று அவள் உண்மையில் நினைக்கவில்லை. எப்படி இருந்தாலும் அவர்கள் இருவரும் அவளுடைய குழந்தைகள் தானே. யார் அதிகமாக உண்டால் என்ன குறைந்து விட போகிறது? இன்னும் சுமார் 1 கீழ் 10 பங்கு மீதம் இருக்கிறது அல்லவா? ஹெங்கருக்கு இனி இது தேவையில்லை. எனவே மீதியை சென்ஷி எடுத்துக்கொள்ளட்டும். ஒரு தாயாக அவளது இதயம் என்னை நோக்கியே சாய்ந்திருந்தது என்பது தெளிவாக தெரிந்தது. ஹான்ஷியன் மீண்டும் பெருமூச்சு விட்டு நீண்ட ஆயுள் கொண்ட முன்னோருடன் முற்றத்திற்கு சென்றார். முன்னோரே, இப்போது நாம் என்ன செய்வது? நமது மகன் அதை உட்கொண்டது நல்லதுதான். ஆனால் இதை முன்னோரிடம் எப்படி விளக்குவது? நீண்ட ஆயுள் கொண்ட முன்னோர் பெருமூச்சு விட்டு தனது வெண்மையான புருவங்களை சுருக்கினார். குடும்ப பொக்கிஷத்தில் குழந்தைகளை வளர்ப்பதற்கு ஏற்ற சில அரிய பொருட்கள் இன்னும் இருக்கின்றன. இருப்பினும் அவை எதுவும் இந்த ஆவி ஜேட் கருவை போல பயனுள்ளவை அல்ல. அவற்றையே இப்போதைக்கு எடுத்துக்கொண்டு சமாளிக்க வேண்டியதுதான். முன்னோர் நம்மை குறை சொல்ல மாட்டார் என்று நம்புவோம். இது உண்மையில் விவரிக்க முடியாத அளவிற்கு அபத்தமாக இருந்தது. 100 பிறவிகளை கடந்த உயர்ந்த முன்னோர், 1,00,000 ஆண்டுகள் தவமிருந்த மேலான நபர் ஒரு ஆண் குழந்தையிடம் தோற்று போயிருக்கிறார்.
இது வெளியே தெரிந்தால் முன்னோரை அறிந்தவர்கள் அனைவரும் சிரித்தே இறந்து விடுவார்கள். இரட்டை மேற்கோள் குறி. இதை தவிர வேறு வழியில்லை என்று லீ ஹான்ஷியன் கூறினார். திறந்த கதவின் வழியாக தரையில் எஞ்சியிருந்த அந்த சிறிய ஆவி ஜேட் கருவை பார்த்தார். இன்னும் சுமார் 1/கீழ் 10 பங்கு இருந்தது. இது முன்னோரின் தெய்வீக உடலை சிறு நிறைவுக்கு கொண்டு வர போதுமானதாக இருக்கும். முழு நிலவு ஆசீர்வாத விழாவுக்கு இன்னும் 15 நாட்கள் உள்ளன. அந்த நேரம் போதுமானதாக இருக்கும். 9 அடுக்கு வானியல் யாங் ஆசீர்வாதத்தை முன்னோர் அவரே தேர்ந்தெடுத்தார். எனவே அவர் அதை தவறவிட முடியாது. 9 அடுக்கு யாங் ஆசீர்வாதத்திற்காக முன்னோர் நிச்சயம் பிற ஏற்பாடுகளையும் செய்திருப்பார் என்று அவர்கள் நம்பினர். இந்த முறை அவர் நிச்சயமாக வானியல் யாங் ஆசீர்வாதத்தை பெற்று யாங் நெருப்பு விதையை அடைவார். ஆலோசித்த பிறகு இருவரும் மீண்டும் அறைக்குள் திரும்பினர். அந்த அறை விசாலமானது. மொத்தம் 3 படுக்கைகள் இருந்தன. முன்பு 2 குழந்தைகளும் நடுப்படுக்கையில் ஒன்றாக தூங்கினர். லியூ மெங்லின் ஜன்னல் அருகே இருந்த படுக்கையில் காவல் காத்தார். லீ ஹான்ஷியன் பெண் குழந்தையை தூக்கி சுவரையொட்டி இருந்த உட்புற படுக்கையில் வைத்தார். பின்னர் அவரை போர்வையால் சுற்றி தரையில் இருந்த மீதமுள்ள ஆவி ஜேட் கருவை எடுத்து அந்த படுக்கைக்கு அருகிலுள்ள மூலையில் வைத்தார். இனிமேல் 2 குழந்தைகளும் தனித்தனியாக தூங்கட்டும். இந்த மீதமுள்ள ஆவி ஜேட் கரு முழுவதுமாக சென்ஷிக்கு சொந்தமானது. ஹெங்கர் மீண்டும் இதை திருடக்கூடாது. எப்படியும் எனது உடல் ஏற்கனவே பெரிய நிறைவை அடைந்து விட்டதால் எனக்கு அந்த பொருள் இனி தேவையில்லை. வெளித்தோற்றத்திற்கு அவர்கள் முன்னோரின் விருப்பப்படியே நடந்து கொள்ள வேண்டியிருந்தது. பிறந்த குழந்தை இப்போதைக்கு தவழ மட்டுமே முடியும். அதனால் இன்னும் நடக்க முடியாது. எங்கள் உடல்கள் வலிமையானவை என்றாலும் சாதாரண மனிதர்களைப் போலவே படிப்படியாக வளர்ந்து வர வேண்டியிருந்தது. தெய்வீக உடல்களை கொண்டிருந்ததால் சாதாரண குழந்தைகளை விட விரைவாக வளர்ந்து எளிதில் சாகுபடி பாதையை அடைய முடிந்தது. மெங்லான், நீ இனி ஹெங்கரை மட்டும் ஆதரிக்கக்கூடாது. சென்ஷியும் நம்முடைய குழந்தைதான். வளர்வதற்கு அவளுக்கும் அந்த ஆன்மீக ஜேட் கரு தேவைப்படுகிறது. லியூ மெங்லான் தலையசைத்தாள். கவலைப்படாதீர்கள், நான் இருவரையும் நன்றாக பார்த்துக் கொள்கிறேன். லீ ஹான்டியன் கட்டிலின் அருகில் அமர்ந்து சிரிக்கும் ஆண் குழந்தையை பார்த்தார். மென்மையான குரலில் அவர் கூறினார், ஹெங்கர், இனிமேல் உன் சகோதரியின் பொருட்களை திருடக்கூடாது. நல்ல பையனாக இருக்க வேண்டும். சரிதானே? சரி என்று நான் இயல்பாகவே பதில் அளித்தேன். அந்த வார்த்தை என் வாயிலிருந்து வந்ததும் லீ ஹான்டியனுக்கு மெய்சிலிருந்தது. தான் தவறாக கேட்டுவிட்டோமோ என்று எண்ணி அவர் தனது காதுகளை தேய்த்துக் கொண்டார். பொதுவாக குழந்தைகள் ஒரு வயதில் தான் பேச கற்றுக்கொள்வார்கள். அப்போதும் கூட அப்பா அல்லது அம்மா என்றுதான் சொல்வார்கள். ஆனால் நான் பிறந்து 10 நாட்களே ஆன நிலையில் இப்போதே பேசத் தொடங்கிவிட்டேன். அவர் மெதுவாக தன் கழுத்தை திருப்பி அதிர்ச்சியில் உறைந்து போயிருந்த லியூ மெங்லானை பார்த்தார். நான் இப்போது கேட்டது தவறா? ஹெங்கர் சரி என்று சொன்னானா? இல்லை, நானும் அதை கேட்டேன். லியூ மெங்லானும் அதே அதிர்ச்சியில் இருந்தார். குழந்தைகள் வெளி உலகத்தோடு பழகியே மெதுவாக சரியையும் தவறையும் புரிந்து கொண்டு எப்படி பேச வேண்டும், எப்படி பதிலளிக்க வேண்டும் என்று கற்றுக்கொள்வார்கள். நான் அவர்கள் சொல்வதை புரிந்து கொண்டது மேதாவித்தனம் என்றே சொல்ல வேண்டும். என் இதயம் ஒரு கணம் துடிக்க மறந்தது. முதுகில் குளிர் வியர்வை அரும்பியது. தப்பித்தேன். என் பாதாள உலகச் சோதனைகளும் முற்பிறவியின் நினைவுகள் என்னிடம் இருப்பதும் என் ரகசியங்கள். இவை இரண்டையும் வெளியில் உள்ளவர்கள் அறியக்கூடாது. இல்லையெனில் தேவையற்ற சிக்கல்கள் வரும். இப்போதைக்கு என்னை பாதுகாத்துக் கொள்ளும் வலிமை என்னிடம் இல்லை. எனவே கவனமாக இருப்பதே புத்திசாலித்தனம். முதலில் என்னால் பேச முடியவில்லை. ஆனால் எனது நித்திய அமர அரக்க உடல் முழுமையடைந்த பிறகு வளர்ச்சி வேகம் அதிகரித்து இப்போது என்னால் பேச முடிகிறது. லீ ஹான்டியன் கண்களை விரித்து இன்னும் சில கேள்விகளை கேட்டார். ஹெங்கர், நான் சொல்வது உனக்கு புரிகிறதா? என்னை அப்பா என்று கூப்பிடு. உனக்கு பால் தருகிறேன். சரிதானா? அவர் பலமுறை கேட்டும் அந்த குழந்தை எந்த பதிலையும் சொல்லவில்லை. நான் சும்மா முட்டாள்தனமாக சிரித்தேன். அதன் பிறகு அவர்கள் இருவரும் இறுதியாக நிம்மதியடைந்தனர். ஒருவேளை அந்த வார்த்தை தற்செயலாக தவறி வந்திருக்கலாம். எப்படி இருந்தாலும் அவனுக்கு இன்னும் பேச வராது. இனி அவனை சோதிப்பதில் எந்த பயனும் இல்லை. இரவு வந்தது. முழு நிலவு வானில் உதித்தது. அறைக்குள் முஷ்டி அளவுள்ள ஒரு பிரகாசமான முத்து எல்லாவற்றையும் ஒளிரச் செய்யும் ஒரு வெள்ளி ஒளியை வீசியது. லுமிங்லான் மாலை காற்றில் அமைதியாக அமர்ந்து சீராக மூச்சுவிட்டாள். அவள் நன்றாக தூங்கிவிட்டாள். சென்ஷி விழித்தபோது அவள் அமிர்தம் அருந்துவது போன்ற ஒரு அழகான கனவை கண்டிருந்தாள். இப்போது அவள் கண்களை திறந்தபோது அவளது உடல் உண்மையில் வலுவாக மாறியிருப்பதை கண்டறிந்தாள். அதன் விளைவு ஆவி ஜேட் கருவை உறிஞ்சுவதை விட சிறப்பாக இருந்தது. என்ன நடக்கிறது? அந்த பையன் எனக்கு ஏதாவது நல்ல உணவை ஊட்டியிருப்பானா? முடியவே முடியாது. ஒருவேளை அது வெறும் மாயையாக இருக்கலாம். விழித்த பிறகு அவள் தனது சொந்த படுக்கையில் தனியாக தூங்குவதை கண்டாள். அந்த வெறுக்கத்தக்க சிறுவன் ஒரு சான் தொலைவில் இருந்தான். அதன் பிறகே அவள் நிம்மதியடைந்தாள். சிறுவனே, இந்த முறை உன்னால் என் ஆவி ஜேட் கருவை திருட முடியாது, இல்லையா? இனிமேல் இந்த படுக்கையிலிருந்து அனைத்தையும் நானே எடுத்துக்கொள்வேன். இப்போது நீ எப்படி திருடுகிறாய் என்று பார்ப்போம். ஒரு குழந்தைக்கு நடக்க தெரிய ஒரு வருடமாவது ஆகும். தற்போது எங்கள் உடல்கள் இன்னும் முழுமையாக வளரவில்லை. மேலும் அந்த 2 படுக்கைகளும் எங்களை முழுமையாக பிரிக்கும் ஒரு பெரும் பிளவு போல இருந்தன. இனி எதை பற்றியும் அவள் கவலைப்பட வேண்டியதில்லை. லீசிங்சி ஆவி ஜேட் கருவின் ஒரு சிறிய துண்டை உடைத்து அதை அந்த ஆண் குழந்தையை நோக்கி ஆணவத்துடன் அசைத்து பிறகு வாயில் போட்டுக்கொண்டு திருப்தியுடன் விழுங்கினாள். எதிர்காலத்தில் இந்த சிறுவனுக்கு பாடம் புகட்ட வேண்டும் என்று அவள் ஏற்கனவே முடிவெடுத்து விட்டாள். நான் தலை திருப்பி பார்த்தேன். அம்மா ஏற்கனவே தூங்கிவிட்டாள். அதனால் நான் படுக்கையின் விளிம்பை நோக்கி ஊர்ந்து செல்ல தொடங்கினேன். நான் கீழே விழப்போவதை பார்த்த லீ சென்ஷிக்கு சிறு கவலையும் இல்லை. அந்த மரக்கட்டில் சுமார் 3 அடி உயரம் இருந்தது. அந்த குழந்தை கீழே விழுந்தாலும் மீண்டும் மேலே ஏற வழியே இல்லை. அப்போது ஒரு மென்மையான சத்தம் கேட்டது. லீ சென்ஷி அப்படியே உறைந்து போனாள். அந்த ஆண் குழந்தை கட்டிலில் நிமிர்ந்து உட்கார்ந்து லேசாக தரையில் குதித்து முகத்தில் பெரிய புன்னகையுடன் அவள் பக்கம் நடந்து வருவதை பார்த்தாள். இதுவரை அவள் கண்டதிலேயே இதுதான் மிகவும் பயங்கரமான புன்னகை என்று அவள் சத்தியம் செய்தால் அது ஒரு பேயின் சிரிப்பு போல இருந்தது. என்ன, அவனால் இப்போதே நிற்க முடிகிறதா? அவனால் நடக்கக்கூட முடியுமா? லீ சென்ஷியின் மனதில் 10,000 ஈக்கள் முய்ப்பது போன்ற ஒரு சத்தம் கேட்டது. அவளது தலை வெடித்து போல இருந்தது. அவளிடம் ஆதி பேரரசர் கரு மற்றும் உன்னத பேரரசர் எலும்பு என 2 சொர்க்க நிலை பொக்கிஷங்கள் ஒரே உடலில் இருந்தும் அவளால் நடக்க முடியவில்லை. ஆனால் இந்த ஆண் குழந்தை ஏற்கனவே நிற்கவும் நடக்கவும் கற்றுக்கொண்டது. இது மிகவும் பயங்கரமானது. இதுதான் நித்திய அழியாத பேய்க்கடவுள் உடலின் கொடூரமா? லீ சென்ஷி தான் முழுமையாக தோற்றுவிட்டதாக உணர்ந்தாள். 100 முறை மறுபிறவி எடுத்ததே தவறோ என்று எண்ணும் அளவிற்கு அவள் மனம் கலங்கியது. நான் கட்டிலின் விழி இதை பிடித்துக் கொண்டு மேலே ஏறினேன். இன்றுதான் என்னால் நிற்கவும் நடக்கவும் முடியும் என்பதை நான் கண்டுபிடித்தேன். என்னால் எளிமையான குதிப்புகளை கூட செய்ய முடிந்தது. இதற்கெல்லாம் காரணம் எனது நித்திய அழியாத பேய்க்கடவுள் உடல் முழுமையடைந்ததுதான். எனது தெய்வீக உடல் முழுமையடைந்ததும் எனது உடல் வளர்ச்சி அதிவேகமாகி சாதாரண குழந்தைகளை விட முன்னிலை பெற்றது. அப்படியா? என் அப்பா என்னை என் தங்கையிடமிருந்து பிரித்து விட்டாரா? அதை செய்தால் என்னை நிறுத்திவிடலாம் என்று அவர் உண்மையிலேயே நினைத்தாரா? நான் ஒரு மூலைக்கு சென்று ஆன்மீக ஜேட் கருவின் ஒரு சிறிய துண்டை உடைத்து வாயில் போட்டுக்கொண்டேன். அந்த ஆன்மீக ஜேட் கரு என் உடலில் நுழைந்து எனது கை, கால்கள் மற்றும் எலும்புகள் முழுவதும் பரவும் ஒரு பிரம்மாண்டமான ஆற்றலாக மாறியது. என்ன நடக்கிறது? எனது தெய்வீக உடல் முழுமையடைந்த பிறகு இன்னொரு வித்தியாசத்தை கண்டுபிடித்தேன். இதற்கு முன்பு நான் ஆன்மீக ஜேட் கருவை உட்கொள்ளும் போது அதன் சக்தி அலை போல என் நரம்புகளில் பாயும். ஆனால் இம்முறை அந்த ஆற்றல் என் உடலில் நுழைந்ததும் மிகவும் மென்மையாக மாறியது. அந்த ஆன்மீக ஆற்றல் முழுமையாக கட்டுப்படுத்தப்பட்டது. எனது நரம்புகள் பெரிய கால்வாய்கள் போல மாறி
மாறியிருந்ததால் அந்த ஆற்றல் எந்த சேதமும் இன்றி தாராளமாக பாய்ந்தது. எனது தெய்வீக உடல் முழுமை அடைந்து விட்டதால் ஆன்மீக ஜேட் கருவின் தாக்கம் இப்போது மிக குறைவாகவே உள்ளது. நான் இன்னும் அதிகமாக உட்கொண்டாலும் அது பெரிய பலனை தராது. இந்த ஆன்மீக ஜேட் கரு எனக்கு இனி பயனளிக்காது என்று தோன்றுகிறது. அப்படியானால் அதை என் தங்கையிடமே விட்டுவிடலாம். நான் ஆன்மீக ஜேட் கருவின் ஒரு பெரிய துண்டை பிரித்து அதை உண்பது போல வாயை திறந்து பெருமையுடன் என் தங்கையை பார்த்து கண் சிமிட்டினேன். அதை பார்த்ததும் லீ சென்ஷிக்கு மிகவும் கஷ்டமாகி கண்கள் கலங்கின. அவள் அந்த ஆன்மீக ஜேட் கருவை பெற எவ்வளவு பாடுபட்டாள். இப்போது இந்த சிறுவன் அதை முழுவதையும் சாப்பிட பார்க்கிறான். 100 மறுபிறவிகளை கடந்து வருவது அவ்வளவு எளிதா? அதை நினைக்க நினைக்க அவள் மிகவும் துயரமடைந்து இறுதியில் கண்ணீர் விட்டு அழுதாள். ஆஹா, 1,00,000 ஆண்டுகள் வாழ்ந்த கம்பீரமான பேரரசி என் செயலால் அழுது கொண்டிருக்கிறாள். என் தங்கை இவ்வளவு சீக்கிரம் கோபப்படுவாள் என்று நான் எதிர்பார்க்கவில்லை. நான் விளையாட்டாக கிண்டல் செய்ய ஆரம்பித்தேன். அதற்குள்ளேயே அவள் அழ ஆரம்பித்து விட்டாள். சரி, இது சலிப்பாக இருக்கிறது. நான் இனி விளையாடப் போவதில்லை. நான் அந்த ஆன்மீக ஜேட் கருவை சிறு துண்டுகளாக உடைத்து லீ சென்ஷியின் கைகளில் திணித்தேன். பின்பு அவள் கன்னங்களை மென்மையாக கிள்ளினேன். அந்த ஆன்மீக ஜேட் கருக்கைக்கு வந்ததும் லீ சென்ஷி உடனே அழுவதை நிறுத்திவிட்டாள். மம், இந்த சிறுமிக்கு என் மேல் பாசம் இருக்கிறது போல. நீ அந்த ஜேட் கருவை திருப்பி தந்தாலும் உன்னை நான் மன்னிக்க மாட்டேன். என் தங்கை அழுவதை நிறுத்தியதை பார்த்ததும் அமைதியாக என் படுக்கைக்கு திரும்பினேன். அடுத்து பௌர்ணமி ஆசீர்வாதத்திற்காக காத்திருக்க வேண்டியதுதான். எனக்கு என்ன மாதிரியான ஆசீர்வாதம் கிடைக்கும் என்று ஆவலாக காத்திருந்தேன். அரை மாதத்திற்கு பிறகு இரவு வானம் நட்சத்திரங்களால் நிறைந்திருந்தது. லீ குடும்பத்தின் பின்முற்றத்தில் உள்ள மைதானத்தில் 10,000க்கும் மேற்பட்ட உறவினர்கள் கூடியிருந்தனர். அவர்களை பொறுத்தவரை இன்று மிக முக்கியமான நாள். தெய்வீக மைந்தனும் தெய்வ மகளும் இணைந்து பௌர்ணமி ஆசீர்வாதத்தை பெறும் நாள் இது. அதோடு 10,000 ஆண்டுகளுக்கு ஒருமுறை வரும் 9 மடங்கு தெய்வீக யான் நிகழ்வும் அன்று அமைந்திருந்தது. இது மிகவும் அரிதான ஆசீர்வாத விழாவாகும். சூரிய உதயத்திற்கு இன்னும் நேரம் இருந்ததால் மக்கள் ஆர்வத்துடன் பேசிக் கொண்டிருந்தனர். 9 மடங்கு தெய்வீக யான் வாழ்நாளில் ஒருமுறை மட்டுமே தோன்றும். நான் இதற்காக மிகவும் ஆவலாக காத்திருக்கிறேன். இம்முறை யாருக்கு சிறந்த ஆசீர்வாதம் கிடைக்கும் என்று நினைக்கிறீர்கள்? தெய்வீக மைந்தனுக்கா அல்லது தெய்வ மகளுக்கா? ஒருவேளை தெய்வீக மைந்தனாக இருக்கலாம். ஏனென்றால் அவனது தெய்வீக உடல் ஏற்கனவே முழுமையடைந்து விட்டது. தெய்வ மகளும் வலிமையானவள் தான். அவளது தெய்வீக உடலும் ஓரளவிற்கு முழுமை பெற்றுள்ளதாக கேள்விப்பட்டேன். தெய்வீக யான் ஆசீர்வாதம் கிடைத்தால் அவர்களின் உடலில் ஒரு தெய்வீக யான் நெருப்பு விதை விதைக்கப்படும் என்று கூறப்படுகிறது. அவர்கள் அதை சரியாக வளர்த்தால் அது அழியாத நெருப்பாக மாறும். ஆனால் இந்த யான் ஆசீர்வாதத்தை தாங்க மிகவும் வலிமையான உடல் தேவை. தெய்வீக மைந்தனும் தெய்வ மகளும் அதை தாங்குவார்களா என்று தெரியவில்லை. இருவரது தெய்வீக உடலும் வலிமையானவைதான். ஆனால் அவர்கள் வெறும் 1 மாத குழந்தைகள். இவ்வளவு வலிமையான யான் ஆற்றலை தாங்குவது எளிதல்ல. தோல்வியடைவதற்கான வாய்ப்புகள் அதிகம். இந்த 2 குழந்தைகளும் கண்டிப்பாக வெற்றி பெறுவார்கள் என்று யாரும் உறுதியாக சொல்லவில்லை. கிழக்கே விடியல் தொடங்கியதும் அடிவானத்தில் வியக்கத்தக்க ஒன்று தோன்றியது. உண்மையில் 9 சிவப்பு நிற ஒளிக்கோளங்கள் இருந்தன. ஏதோ 9 சூரியன்கள் ஒரே நேரத்தில் உதிக்கப் போவது போல இருந்தது. நெருப்பு போன்ற சிவப்பு ஒளி அடிவானத்தை விரைவாக சிவப்பாக மாற்றியது. வானத்தின் பாதி அளவு சிவந்து போனது. சாதாரண மக்கள் இதை கண்டபோது பலர் அதிர்ச்சியில் வாயடைத்து போய் நின்றனர். சில விவசாயிகள் பயத்தில் முழங்காலிட்டு அடிவானத்தை நோக்கி வணங்கினர். கடவுளே, 9 சூரியன்கள் தோன்றிவிட்டன. உலகம் மீண்டும் ஒரு பெரும் வறட்சியை சந்திக்கப் போகிறது. அவ்வளவுதான், எல்லாம் முடிந்துவிட்டது. நாம் பசியால் சாகப் போகிறோம். பண்டைய காலத்திலிருந்தே வானத்தில் 9 சூரியன்கள் உதித்தால் பூமி கடுமையான வறட்சியால் கருகிவிடும் என்ற புராண கதைகள் இருந்தன. 9 சூரியன்கள் தோன்றிய போது ஒரு தெய்வீக வில்லாளி அவற்றில் 8ஐ வீழ்த்தி உலகிற்கு மீண்டும் அமைதியை தந்ததாக கதைகள் கூட இருந்தன. ஆனால் நீண்ட ஆயுள் மண்டலத்தின் சாகுபடி பிரிவுகளும் குளங்களும் சாதாரண மக்களைப் போல பயப்படவில்லை. இது 9 சூரியன்கள் உதிப்பதல்ல, மாறாக மிகவும் அரிதான வானியல் நிகழ்வு என்பது அவர்களுக்கு தெரியும். வானத்தில் இருப்பவை உண்மையான 9 சூரியன்கள் அல்ல. அது ஒரு தெய்வீக யான் நட்சத்திரத்தை சுற்றி 8 நட்சத்திரங்கள் இணைந்த நிகழ்வு. இது 10,000 ஆண்டுகளுக்கு ஒருமுறை மட்டுமே நடக்கும். லீ குடும்ப சதுக்கத்தில் 10 ஜாம் உயரத்திற்கும் மேலான ஒரு பலிபீடம் இருந்தது. அதன் இடது மற்றும் வலது பக்கங்களில் 2 இருக்கைகள் இருந்தன. அவற்றில் தெய்வீக மகனும் மகளும் அமர்ந்திருந்தனர். வலது பக்க மேடையில் உதிக்கும் 9 சூரியன்களின் பிம்பம் லீ சென்ஷியின் கண்களில் தெரிந்தது. அவளது சிறிய கை இயல்பாகவே இருக்கியது. 9 மடங்கு தெய்வீக யான். இந்த நம்ப முடியாத அரிதான ஆசீர்வாதத்திற்காக நான் 3000 ஆண்டுகள் காத்திருந்தேன். இந்த முறை நான் அந்த தெய்வீக யான் ஆசீர்வாதத்தை பெற வேண்டும். தெய்வீக யான் ஆசீர்வாதத்தை பெறுவது அவ்வளவு எளிதல்ல. இதற்கு ஒரு தெய்வீக உடல் தேவைப்படுவது மட்டுமல்லாமல் அந்த ஆற்றலை ஈர்க்கக்கூடிய ஒரு சிறப்பு நுட்பமும் தேவை. ஒன்று அடிப்படை, மற்றொன்று அதற்கான திறவுகோல். இரண்டும் இல்லாமல் இது சாத்தியமில்லை. அடிப்படை இருந்தும் ஆற்றலை ஈர்க்க வழி இல்லை என்றால் அது உங்களை விட்டுச் செல்வதை பார்த்துக் கொண்டு நிற்க வேண்டியதுதான். லீ சென்ஷி தலையை திருப்பி இடதுபுறம் இருந்த ஆண் குழந்தையை பார்த்தாள். சிறுவனே, இந்த முறை நீ என்னுடன் எப்படி போட்டியிடுகிறாய் என்று பார்ப்போம். அவனது தெய்வீக உடல் வலிமையாக இருக்கலாம். ஆனால் அந்த ஆற்றலை ஈர்க்கும் நுட்பம் இல்லாமல் வலிமை மட்டும் பயனற்றது. அந்த ஆண் குழந்தை ஒரு சாதாரண ஆசீர்வாதத்தை மட்டுமே பெற முடியும் என்று அவள் உறுதியாக நம்பினாள். ஆனால் அவள் அந்த தெய்வீக யான் ஆசீர்வாதத்தை பெற்றால் அவளது சக்தி அபரிமிதமாக உயரும். அப்போது அந்த குழந்தையை பின்னுக்கு தள்ளிவிட்டு எதிர்காலத்தில் அவன் போட்டியிட வாய்ப்பே இல்லாமல் செய்து விடுவாள். வானத்தின் எல்லையில் 9 சூரியன்களும் பூமிக்கு மேலே உதித்தன. அவற்றின் கொழுந்துவிட்டு எரியும் ஒளி நிலமெங்கும் பரவியது. விடியற்காலையின் முதல் ஒளியிலேயே வெப்பநிலை அச்சமூட்டும் அளவை எட்டியிருந்தது. வயல்வெளிகளில் பயிர்கள் ஈரப்பதமின்றி உயிரற்று வாடின. அப்போது டிராகன் நிழல் அழியா பீரங்கி ஏவப்பட்டது. அந்த சிறுமியின் உடலிலிருந்து ஒரு நெருப்பு டிராகன் தோன்றி 100 ஜான் நீளமுள்ள பிரம்மாண்டமான டிராகனாக மாறி அதிவேகத்தில் வானத்தை நோக்கி பாய்ந்தது. அதன் ஆற்றல் பயங்கரமாக இருந்தது. அதன் அழுத்தம் வானம் முழுவதும் பரவியது. 1000 மைல்களுக்குள் இருந்த அனைத்து மிருகங்களும் பணிந்தன. வானுலக யான் சக்தியை கைப்பற்ற லீ சென்ஷி இந்த தருணத்திற்காக டிராகன் நிழல் அழியா பீரங்கியை வேண்டுமென்றே கற்றிருந்தார். அவரது ஆதி பேரரசர் கருப்பை சிறிய நிறைவை எட்டிய பிறகு அவரது உடலில் இருந்த ஆற்றல் இந்த நுட்பத்தை செயல்படுத்த மட்டுமே போதுமானதாக இருந்தது. இருந்தாலும் அவர் இப்போது காட்டுவது அதன் உண்மையான சக்தியில் ஒன்றின் கீழ் 10,000 பங்கு கூட இல்லை. நெருப்பு டிராகனை கண்ட கணமே லீ குடும்பத்தினர் அதிர்ச்சியடைந்தனர். என்ன, தெய்வீக மகளுக்கு பாதுகாப்பாக நெருப்பு டிராகன் இருக்கிறதா? அவரது உடலில் நெருப்பு டிராகனின் ரத்தம் ஓடுகிறதோ? அந்த டிராகன் வானுலக யான் சக்தியை கைப்பற்ற முயல்கிறது. லீ சென்ஷி ஒரு பயிற்சி நுட்பத்தை பயன்படுத்துகிறார் என்பது அவர்களுக்கு தெரியவில்லை. எல்லாவற்றிற்கும் மேலாக அவர் வெறும் 1 மாத குழந்தை. அதனால் அவர்களால் யூகிக்க மட்டுமே முடிந்தது. 9 மடங்கு வானுலக யாங்கை கண்டதும் தானாகவே செயல்பட்டு யான் சக்திக்காக போட்டியிடும் நெருப்பு டிராகன் உடல் பாதுகாப்பு நிகழ்வு அவரிடம் இருக்கலாம் என்று சிலர் நினைத்தனர். இதுபோன்ற நிகழ்வுகள் மிகவும் அரிதானவை, ஆனால் கேள்விப்படாதவை அல்ல. நான் அந்த நெருப்பு டிராகனை பார்த்தேன். என் கண்கள் லேசாக சுருங்கின. என் தங்கை இவ்வளவு வலிமையானவள் என்று நான் எதிர்பார்க்கவில்லை. அவளுக்கு பாதுகாப்பாக ஒரு நெருப்பு டிராகன் இருந்து வானுலக யான் சக்தியை கைப்பற்ற உதவுகிறது. நானும் ஏதோ செய்ய வேண்டியிருக்கிறது போல தெரிகிறது. நான் தலைகுனிந்து யோசிக்க ஆரம்பித்தேன். எப்படி செயலற்ற நிலையிலிருந்து சுறுசுறுப்பாக மாறுவது என்று திட்டமிட்டேன். பாதாள உலகத்தில் 1000 ஆண்டுகள் தங்கியிருந்ததில் நான் பல சக்தி வாய்ந்த பயிற்சி நுட்பங்களை
பெற்றேன். ஆனால் இப்போது நான் ஒரு மாத குழந்தை மட்டுமே, இன்னும் பயிற்சியை தொடங்கவில்லை. எனவே பெரும்பாலான நுட்பங்களை பயன்படுத்த முடியவில்லை. என் உணர்வு சிஸ்டம் இடத்திற்குள் நுழைந்தது. இந்த இடம் ஒரு தனி உலகத்தைப் போல இருந்தது. தட்டையான நிலம் முழுவதும் அனைத்து வகையான வானுலக புதையல்கள், ஆன்மீக மருந்துகள் மற்றும் அதிசய மாத்திரைகள் நிறைந்திருந்தன. ஓரிடத்தில் விசித்திரமான பொருட்கள் ஒவ்வொன்றாக மிதந்து கொண்டிருந்தன, ஒவ்வொன்றும் வெவ்வேறு பயங்கரமான ஒளியை வெளிப்படுத்தின. அடர்ந்த கரும்புகையை வெளியிடும் ஒரு கருங்கல் திடீரென என் கவனத்தை ஈர்த்தது. நரகத்தின் 16வது அடுக்கில் நான் பெற்றுக்கொண்ட கலை இது. பல கோடி அரக்கர்கள் விண்ணை பருகும் கலை. இது இரத்தத்தை ஒரு வழிகாட்டியாக கொண்டு எண்ணற்ற அரக்கர்களின் சக்தியால் விண்ணையும் மண்ணையும் பருகியது. இந்த கலையை இயக்க அரக்கர்களின் சாவி எதுவும் தேவையில்லை. இதற்கு ரத்தம் மட்டுமே தேவை. அந்த இரத்தத்தில் மறைந்துள்ள அரக்க சக்தி எவ்வளவு வலிமையானதோ அவ்வளவு வலிமையாக இந்த கலை மாறும். சுருக்கமாக சொன்னால், இப்போது நான் பயன்படுத்துவதற்கு இதுவே மிகவும் பொருத்தமான கலை. இதுவே அது. கணினி வெளிக்குள் எனது பிம்பம் 20 வயது இளைஞனைப் போல தெரிந்தது. எனது முந்தைய வாழ்க்கையில் நான் எப்படி இருந்தேனோ அதே போன்ற தோற்றம். அந்த பிம்பம் கையை நீட்டி கருப்பு கல்லை பிடித்து நசுக்கியது. ஒரு சத்தத்துடன் கல் உடைந்து கருப்பு ஒளிக்கதிர் ஒன்று எனது நெற்றியில் புகுந்தது. உடனடியாக பல புதிய நினைவுகள் எனது மனதில் அலைமோதின. அவை அனைத்தும் பல கோடி அரக்கர்கள் விண்ணை பருகும் கலையின் சாரத்தை கொண்டிருந்தன. சிஸ்டம் செக் இன் மூலம் கிடைக்கும் கலைகளின் சிறப்பம்சமே இதுதான். பொருளை நசுக்கியதும் அந்த கலையை நான் உடனே கற்றுக்கொண்டேன். நீண்ட கால புரிதல் மற்றும் படிப்பின் சிரமம் எனக்கு இல்லை. இப்போது பல கோடி அரக்கர்கள் விண்ணை பருகும் கலையை நான் முழுமையாக கற்றுக்கொண்டேன். நிஜ உலகில் தீ டிராகன் அடிவானத்தை நோக்கிச் சென்று வானில் இருந்த 9 சூரியன்களை பார்த்து கர்ஜித்தது. அந்த பயங்கரமான சத்தம் நீண்ட தூரம் பயணித்து பூமியில் உள்ள அனைத்து உயிரினங்களையும் உலுக்கியது. பிறகு அந்த டிராகனின் வாயிலிருந்து ஒரு பிரம்மாண்டமான உறிஞ்சும் விசை வெளிப்பட்டது. இதற்குள் 9 சூரியன்களும் முழுமையாக உதித்துவிட்டன. நடுவில் இருந்த சூரியன் மிகப்பெரியதாகவும் மிக கடுமையான வெப்பத்தை உமிழும் வகையிலும் இருந்தது. அதுதான் பரலோக யங் ஹெவன்லி யான். இடதுபுறம் 4 மற்றும் வலதுபுறம் 4 சூரியன்கள் சற்று சிறியதாகவும் குறைந்த வெப்பத்துடனும் இருந்தன. டிராகன் தன் சக்தியை வெளிப்படுத்தியதும் மையத்தில் இருந்த சூரியன் மிகுந்த ஒளியுடன் பிரகாசித்து ஒட்டுமொத்த நிலத்தையும் சிவப்பாக மாற்றியது. இடதுபுறம் இருந்த 4 சூரியன்களுக்கு இடையே ஒரு சிவப்பு கதிர் தோன்றி அவற்றின் வெப்பத்தை மைய சூரியனுக்குள் செலுத்தியது. வலதுபுறம் இருந்த 4 சூரியன்களுக்கும் இதே நிலைதான் ஏற்பட்டது. அவற்றின் சக்தியும் இணைந்து மைய சூரியனுக்குள் குவிந்தது. இப்போது 9 சூரியன்களின் வெப்ப சக்தியும் ஒன்றாக திரண்டு மைய சூரியன் முன்பை விட அதிக பிரகாசத்துடன் ஜொலித்தது. அதன் கொடூரமான வெப்பம் அலை போல அடிவானத்திலிருந்து நிலப்பகுதியை நோக்கி பரவியது. அது கடந்து சென்ற இடமெல்லாம் கரி போல கருகியது. பிறகு மைய சூரியனிலிருந்து ஒரு ஒளிக்கதிர் வெளிப்பட்டு லீ குடும்பத்தை நோக்கி இறங்கியது. அந்த நொடியே லீ சென்சி பலிபீடத்திலிருந்து எழுந்து நடுவானில் மிதந்தார். ஒளித்தூண் அவள் மீது பாய்ந்து அவளை உடனடியாக தகிக்கும் நெருப்பினுள் மூழ்கடித்தது. லீ குடும்பத்தில் கூடியிருந்த அனைவரும் மகிழ்ச்சியான முகபாவனைகளை வெளிப்படுத்தினர். ஹெவன்லி யாங் ஆசி, தெய்வீக மகள் உண்மையில் ஹெவன்லி யாங் ஆற்றலை ஈர்க்க முடிந்தது. அந்த நெருப்பு டிராகன் மிகவும் வலிமையானது. அது உண்மையில் இவ்வளவு பயங்கரமான ஈர்ப்பை உருவாக்கியது. தெய்வீக மகள் ஹெவன்லி யாங் ஆசியை பெற்றவுடன் அவளது எதிர்கால சாதனைகள் நிச்சயமாக தெய்வீக மகனை விட அதிகமாக இருக்கும். ஒருவரின் வலிமையை பாதிக்கும் பல முக்கிய காரணிகள் உள்ளன. அதில் திறமை என்பது ஒன்று மட்டுமே. வாய்ப்பே உண்மையான தீர்மானிக்கும் புள்ளியாக இருந்தது. சிலர் அசாதாரண திறமையுடன் பிறந்தாலும் அதன் பிறகு மோசமான அதிர்ஷ்டத்தையே கொண்டிருந்தனர். மற்றவர்கள் குறைந்த திறமையுடன் பிறந்தாலும் பின்னர் ஒரு வாய்ப்பிற்கு பின் ஒன்றாக பெற்றனர். இருவரில் பிந்தையவர் பெரும்பாலும் அதிக வலிமை கொண்டவராக மாறுவார். ஹெவன்லி யாங் ஆசி தெய்வீக மகளுக்கு நிச்சயமாக ஒரு பெரிய ஊக்கமாகும். திறமை இடைவெளியை ஈடு செய்யவும் அவள் நேரடியாக தெய்வீக மகனை பிடிக்கவும் இது போதுமானது. லீ ஹான்ஷியன் நெருப்பு டிராகனின் பயங்கரமான சூழலை உணர்ந்தபோது அவனது உடல் நடுங்க தொடங்கியது. முன்னோரை போலவே இத்தகைய பயங்கரமான முறைகள் உண்மையில் அமானுஷ்யமானவர்களால் மட்டுமே பயன்படுத்தக்கூடியவை. லீ குடும்பமும் பல மறைந்த கலைகளையும் ரகசிய நுட்பங்களையும் கொண்டிருந்தது. ஆனால் இந்த நெருப்பு டிராகனுடன் ஒப்பிடும்போது அவை அருகில் கூட வரவில்லை. எல்லாவற்றிற்கும் மேலாக முன்னோடி டெசோலேட் ஹெவன் பகுதியில் இருந்து வந்த ஒரு உயர்ந்த நிபுணர். அவர் சாதாரணமாக பயன்படுத்திய எந்த ஒரு நுட்பமும் லாங்கிவிட்டி பகுதியில் உள்ள அனைத்தையும் நசுக்கக்கூடும். லாங்கிவிட்டி முன்னோடி தனது தாடியை வருடினார். அவனது வெள்ளை புருவங்களும் உயர்ந்தன. முன்னோடி ஹெவன்லி யாங் ஆசிக்காக நீண்ட காலத்திற்கு முன்பே தயாராகி இருக்க வேண்டும். இந்த நெருப்பு டிராகன் உண்மையிலேயே ஒரு புத்திசாலித்தனமான நகர்வு. அவர் சாதாரணமாக பயன்படுத்திய ஒரு நுட்பம் கூட 8000 ஆண்டுகளுக்கும் மேலாக வாழ்ந்த ஒரு பழைய முன்னோடியான அவரால் உருவாக்க முடிந்த எதையும் விட வலிமையானது. லீ ஹான்ஷியன் இன்னும் எதையும் செய்யாத அறிகுறியை காட்டாத ஆண் குழந்தையை பார்த்து வருத்தத்துடன் கூறினார். ஹாங்கருக்கு இப்போதுதான் 1 மாதம் ஆகிறது. அவனால் எப்படி இத்தகைய மறைந்த நுட்பங்களை உணர முடியும்? அவன் நிச்சயமாக ஹெவன்லி யாங் ஆசியை பெறப்போவதில்லை. என்ன ஒரு பரிதாபம்! 10,000 ஆண்டுகளில் ஒருமுறை வரும் நைன்ஃபோல்ட் ஹெவன்லி யாங்கை இறுதியாக சந்தித்து இப்படி தவறவிடுவது உண்மையிலேயே ஒரு அவமானம். ஆனால் எனக்கு உதவ அவர்களால் எதுவும் செய்ய முடியவில்லை. நான் வெற்றி பெற விரும்பினால் என்னை நானே நம்பியிருக்க வேண்டும். லாங்கிவிட்டி முன்னோடி தலையசைத்து அவன் ஹெவன்லி யாங் ஆசியை பெற முடியாவிட்டாலும் நித்தியமான அழியாத டெமன் காட்டுடல் ஏற்கனவே பயங்கரமானது என்றார். எதிர்காலத்தில் நாம் அவனை சரியாக வளர்த்தால் அவன் நிச்சயமாக முன்னோடியின் வலதுகை நபராக மாறுவான். அந்த நேரம் வரும்போது முன்னோடி நிச்சயமாக அவனை அநீதியாக நடத்த மாட்டார். 100 மறுபிறப்புகளுக்கு பிறகு வானத்திற்கும் பூமிக்கும் மேலான ஒரு வலிமைமிக்க சக்தியாக மாறுவதே மூதாதையரின் இலக்கு என்பதை அவர் அறிவார். ஆனால் ஆன்மீக பயிற்சி என்பது இயற்கையை எதிர்த்து போராடும் ஒரு பாதையாகும். அது ஒருபோதும் எளிதானது அல்ல. தனக்கு அருகில் ஒரு சக்தி வாய்ந்த உதவியாளர் இருப்பது இயற்கையாகவே நல்ல விஷயம். ஹெங்கர் அந்த மூதாதையரின் ரத்த சம்பந்தமான தம்பியாக இருப்பது அவனது அதிர்ஷ்டம். பிகோண்டியன் உணர்ச்சியுடன் பெருமூச்சு விட்டு, மூதாதையர் 1,00,000 ஆண்டுகளாக இதற்காக தயாராகி வருகிறார். அவருக்கு என்ன பொக்கிஷம் தான் குறைய போகிறது? ஹெங்கர் சிறப்பாக செயல்படும் வரை மூதாதையர் நிச்சயமாக கஞ்சத்தனம் காட்ட மாட்டார். அவர் கைகளிலிருந்து சிதறும் சிறு துளி கூட ஹெங்கருக்கு முடிவற்ற நன்மைகளை தரும். பலிபீடத்தில் நான் கண்களை திறந்த கணமே அந்த பிரகாசமான ஒளியை கண்டு சூரியனை மறைக்க எனது சிறிய கையை விரைவாக உயர்த்தினேன். என் தங்கையவள் ஏற்கனவே வானுலக சூரிய சக்தியை ஈர்த்துவிட்டாள். நானும் விரைவாக செயல்பட வேண்டியிருந்தது. இந்த 9 அடுக்கு வானுலக சூரிய நிகழ்வு மிக குறுகிய காலமே நீடிக்கும். இப்போது இதை நான் தவறவிட்டால் இந்த வாழ்நாளில் மீண்டும் அதை எதிர்கொள்ள வாய்ப்பே இருக்காது. மர்மமான கருப்பு ஒளியுடன் கூடிய ஒரு சொட்டு அடர் கருப்பு ரத்தம் என் விரல் நுனியிலிருந்து கசிந்தது. இது அரக்கத்தனமான மாயாஜால ஆற்றலை கொண்ட ஒரு சொட்டு உயிர் இரத்தமாகும். இது மிகவும் விலைமதிப்பற்றது. எனது தெய்வீக உடல் முழுமை பெறாதிருந்தால் எனது உயிர் இரத்தத்தை இப்படி செலவிட நான் ஒருபோதும் துணிந்திருக்க மாட்டேன். மாயாஜால அரக்கர்களின் வானுலக உட்கொள்ளும் கலை. அந்த கருப்பு இரத்த துளி என் விரல் நுனியிலிருந்து வானத்தை நோக்கி பாய்ந்தது. கன நேரத்தில் அந்த ரத்தம் கருப்பு மூடுபனி மேகமாக மாறியது. பிறகு ஒரு பயங்கரமான இடியுடன் வானத்தில் 10,000 சாங் நீளத்திற்கு ஒரு மிகப்பெரிய விரிசல் ஏற்பட்டது. ஏதோ ஒரு அரக்க தெய்வம் தன் வலிமையால் கிழித்தது போல் இருந்தது. அந்த விரிசலின் மறுபுறத்தில் அரக்கத்தனமான மாயாஜால ஆற்றல் முடிவில்லாமல் பொங்கியது. ஒவ்வொன்றும் 1000 சாங் உயரமுள்ள ராட்சத அரக்க தெய்வங்கள் ஒவ்வொன்றாக அந்த விரிசலிலிருந்து வெளியே வந்தன. நீங்கள் கவனமாக எண்ணினால் சரியாக 10,000 அரக்க தெய்வங்கள் இருந்தன. பயங்கரமான அரக்க ஆற்றல் மேலே எழுந்து 9 சூரியன்களின் ஒளியை கூட மறைக்கும் அளவிற்கு அடர்ந்த கருமேகங்களை உருவாக்கியது. கூட்டம் வானத்தில் இருந்த அரக்க தெய்வங்களை உற்று பார்த்து உடனடியாக குழப்பத்தில் ஆழ்ந்தது. என்ன நடக்கிறது என்பது யாருக்கும் தெரியவில்லை. அரக்க தெய்வங்கள் இறங்கி வருகின்றனவா? என்ன நடக்கிறது? அரக்க தெய்வங்களும் வானுலக சூரிய சக்தியை கைப்பற்ற முயற்சிக்கின்றனவா? இது மிகவும் பயங்கரமாக இருக்கிறது. அந்த அரக்க தெய்வங்களில் ஒன்று தும்மினால் கூட நான்
நான் இறந்து விடுவேன் என்று தோன்றுகிறது. லீ குடும்பத்தைச் சேர்ந்த பலர் பயந்து போய் அங்கிருந்து ஓடினர். ஒரு நொடி கூட அங்கு இருக்க துணியவில்லை. லீ சென்ஷியை பொறுத்தவரை அவர் ஏற்கனவே சொர்க்கத்தின் தீவிர யாங் நெருப்பால் சூழப்பட்டிருந்ததால் அரக்க சக்தியின் தாக்கம் அவரை பாதிக்கவில்லை. அரக்க கடவுள்கள் நீண்ட ஆயுள் உலகத்தை தாக்கப் போகிறார்கள் என்று அனைவரும் நினைத்த நேரத்தில் எதிர்பாராத ஒரு காட்சி அரங்கேறியது. அந்த 10,000 அரக்க கடவுள்களில் யாரும் தாக்குதலை தொடங்கவில்லை. அதற்கு பதிலாக அவர்கள் அனைவரும் 9 வானங்களுக்கு மேல் மிதந்து சப்பளங்காலிட்டு அமர்ந்திருந்தனர். 10,000 அரக்க கடவுள்கள் தியானத்தில் அமர்ந்திருந்த காட்சி நம்ப முடியாத அளவிற்கு பிரம்மாண்டமாக இருந்தது. அது வானத்தை மறைத்து சூரியனை தடுக்கும் அடர்ந்த கருங்கடல் போல இருந்தது. அப்போது இடி முழக்கத்துடன் ஒரு அரக்க கடவுள் பயங்கரமான ஈர்ப்பு விசையை வெளியிட்டு அடிவானத்திலிருந்து சொர்க்கத்தின் யாங் சக்தியை ஈர்த்தது. மற்றொரு அரக்க கடவுளும் அதே போல செய்ய மீண்டும் ஒரு இடி முழக்கம் கேட்டது. ஒவ்வொரு இடி முழக்கத்திற்கு பிறகும் 10,000 அரக்க கடவுள்களும் ஒன்று சேர்ந்தனர். அவர்களின் சக்தியால் ஒட்டுமொத்த வானமும் கீழே இழுக்கப்படுவது போலவும் சொர்க்கமே இடியப்போவது போலவும் இருந்தது. இறுதியில் அடிவானத்தில் இருந்த 9 சூரியன்களாலும் அதை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. மையத்தில் இருந்த சொர்க்கத்தின் யாங் சூரியன் முன்பை விட 1000 மடங்கு தடிமனான ஒளிக்கற்றையை லீ குடும்பத்தை நோக்கி பாய்ச்சியது. சுற்றியிருந்த 8 சூரியன்கள் இந்த முறை தங்கள் சக்தியை ஒன்றாக இணைக்கவில்லை. அதற்கு பதிலாக ஒவ்வொன்றும் தனித்தனியாக லீ குடும்பத்தை நோக்கி ஒளிக்கட்டைகளை வெளியிட்டன. அவை ஒவ்வொன்றும் லீ சென்ஷி பெற்றதை விட 100 மடங்கு தடிமனாக இருந்தன. ஒரு நொடியில் நான் வானத்திற்கு உயர்ந்து சென்றேன். 9 ஒளிக்கட்டைகளும் என் மீது ஒரே நேரத்தில் இறங்கின. பொன்னிற ஒளி என்னை முழுவதுமாக மூடிக்கொண்டது. அந்த ஒளியின் உள்ளே சொர்க்கத்தின் யாங் நெருப்பின் உச்சக்கட்ட சக்தி இருந்தது. அது வானத்தில் இருந்த 10,000 அரக்க கடவுள்களை உடனடியாக சிதறடித்தது. ஆனால் அது ஒரு பொருட்டல்ல. அரக்க கடவுள்கள் தங்கள் பணியை ஏற்கனவே முடித்துவிட்டன. அவை சொர்க்கத்தின் யாங் சக்தியை வெற்றிகரமாக கீழே இறக்கிவிட்டன. சாதாரண சூழ்நிலையில் அரக்க கடவுள்களால் சொர்க்கத்தின் யாங் சக்தியை தாங்களே உள்வாங்க முடியாது. அவற்றின் முக்கிய நோக்கம் மேலிருக்கும் சொர்க்கத்தின் யாங்கை அழைத்து அதன் ஆசீர்வாதத்தை என் மீது செலுத்துவது மட்டுமே. 9 சூரியன்களின் ஒளியும் சேர்ந்த கலவை கண்களை பறிக்கும் அளவுக்கு பிரகாசமாக இருந்தது. லீ குடும்பத்தில் இருந்த அனைவரும் தங்கள் கண்களை கைகளால் மறைக்க வேண்டியிருந்தது. சற்று தாமதமாக எதிர்வினையாற்றிய சில நபர்கள் ஒளிக்கட்டைகள் கூடும் இடத்தை பார்த்தவுடன் அவர்களின் கண்களிலிருந்து ரத்தம் வழியத் தொடங்கியது. மிகவும் சக்தி வாய்ந்த பயிற்சி பெற்றவர்களால் மட்டுமே ஆன்மீக ஆற்றலை கொண்டு தங்கள் பார்வையை பாதுகாத்து வானத்தை பார்க்க முடிந்தது. லீ ஹாண்டியனின் தாடை கீழே விழுந்தது. ஒரு முழு மனிதனையே விழுங்கிவிடும் அளவிற்கு அவர் வாயை திறந்தார். இது என்ன நடக்கிறது? அந்த காட்சியை கண்டதும் அவரை போன்ற பண்புள்ள இளவரசரும் கூட ஏதோ ஒரு கெட்ட வார்த்தையை முணுமுணுத்து விட்டார். ஹாங்கருக்காக 10,000 அசுர கடவுள்கள் உண்மையில் வானுலகின் யாங் ஆற்றலை இழுத்தனவா? இது மிகவும் பயங்கரமானது. சிறிது நேரத்திற்கு முன்பு நடந்த காட்சி நம்ப முடியாத அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. தலா 1000 ஜாங் உயரம் கொண்ட 10,000 அசுர கடவுள் உருவங்கள் ஒன்றாக இணைந்து அடிவானத்தில் இருந்த சூரியன்களை இழுக்க தங்கள் வித்தையை பயன்படுத்தின. அந்த பயங்கரமான ஈர்ப்பின் கீழ் வானமே சரிந்தது போல் இருந்தது. இதே முறையை பயன்படுத்தி ஆன்மீக ஆற்றலை இழுத்தால் அது முழு நீண்ட ஆயுள் உலகத்தின் ஆற்றலையும் இழுக்கும் என்று தோன்றியது. இதனை எதிர்த்து வேறவர் தான் உயிர் வாழ முடியும். ஹாங்கர் அவனை 10,000 அசுரர்கள் பாதுகாக்கிறார்களோ அந்த 10,000 அசுரர்கள் எப்படி தோன்றினார்கள் என்று அவனுக்கு தெரியவில்லை. எனவே ஹாங்கர் இயற்கையிலேயே 10,000 அசுரர்களின் பாதுகாப்பை கொண்டிருந்தான் என்பதுதான் அவனுக்கு தோன்றிய ஒரே விளக்கம். இதுதான் அர்த்தமுள்ளதாக தெரிந்தது. ஹாங்கரிடம் அழியாத அசுர கடவுள் உடல் இருந்தது. அமரர்களோ அல்லது அசுரர்களோ இருவரும் மேன்மையானவர்களே. அவனை 10,000 அசுரர்கள் பாதுகாப்பது இயற்கையானதே. நீண்ட ஆயுள் முன்னோரின் உடல் தொடர்ந்து நடுங்கியது. ஆசீர்வாதங்களுக்கு இடையே உள்ள வேறுபாடு மலைக்கும் மடுவுக்கும் உள்ளது. லீ சென்ஷி முன்பு பெற்ற ஆசீர்வாதம் வானுலக யாங் ஆசீர்வாதம் என்று அழைக்கப்பட்டது. மையத்தில் இருந்த வானுலக யாங் மையமாக செயல்பட அதை சுற்றியிருந்த 8 சூரியன்கள் துணையாக நின்று யாங் நெருப்பின் ஆற்றலை சேகரித்து ஆசீர்வாதத்தை வழங்கின. அந்த வகை ஆசீர்வாதம் ஏற்கனவே நம்ப முடியாத அளவிற்கு வலிமையாகவும் பயங்கரமாகவும் இருந்தது. அதை ஈர்க்க ஒரு வலிமையான முறை தேவைப்பட்டது மட்டுமன்றி அதனுடன் வெற்றிகரமாக இணைய ஒரு வலிமையான உடலமைப்பும் தேவைப்பட்டது. புராண கதைகளின்படி அனைத்து காலங்களிலும் 9 மடங்கு வானுலக யாங் 5 முறை மட்டுமே தோன்றியுள்ளது. அதில் லீ சென்ஷியின் இந்த வருகையும் அடங்கும். முடிவில்லாத யுகங்களில் 9 மடங்கு யாங் நிகழ்வு 10,000 முறை தோன்றியிருந்தாலும் 5 பேர் மட்டுமே அந்த யாங் ஆசீர்வாதத்தை பெற்றுள்ளனர். இதுவே அது எவ்வளவு அரிது என்பதை காட்டுகிறது. ஆனால் 9 மடங்கு யாங் ஆசீர்வாதம் வேறுபட்டது. 9 சூரியன்களும் தங்கள் யாங் நெருப்பு ஆற்றலை ஒன்றாக வெளியிட்டு தங்கள் ஆசீர்வாதத்தை வழங்கின. இதன் தாக்கம் சாதாரண வானுலக யாங் ஆசீர்வாதத்தை விட 1000 மடங்கு வலிமையானது. எல்லா காலங்களிலும் 9 மடங்கு யாங் ஆசீர்வாதம் புராணங்களில் மட்டுமே இருந்துள்ளது. இதை எவராவது பெற்றதாக இதற்கு முன் கேள்விப்பட்டதே இல்லை. இப்போது நான் அதை சாதித்து விட்டேன். என்னுடைய பயங்கரமான அழியாத அசுரக் கடவுள் உடல் மற்றும் 10,000 அசுரர்கள் ஒன்றிணைந்து வானுலக யாங் ஆற்றலை ஈர்த்ததால் புகழ்பெற்ற 9 மடங்கு யாங் ஆசீர்வாதம் வெளிப்பட்டது. நீண்ட ஆயுள் முன்னோரே இதை பற்றி ஒரு பழங்கால புத்தகத்தில் சில வரிகளை மட்டுமே பார்த்திருந்தார். தனது வாழ்நாளில் 9 மடங்கு யாங் ஆசீர்வாதத்தை தன் கண்களால் நேரில் காண்போம் என்று அவர் ஒருபோதும் நினைத்திருக்கவில்லை. ஹாண்டியன் முன்னோடி தவறுதலாக ஒரு ஆண் குழந்தையாக மறுபிறவி எடுத்துவிட்டாரோ என்று எனக்கு சந்தேகமாக இருக்கிறது. இந்த ஆண் குழந்தை தான் முன்னோடி என்றால் எல்லாமே சரியாக பொருந்தும். அவனுடைய சக்தி எவ்வளவு அதிர்ச்சியளிப்பதாக இருந்தாலும் அதை நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியும். நம்மால் அதை நம்ப முடியும். ஆனால் முன்னோடி அந்த சிறுவன் அல்ல. அவள் அந்த சிறுமி. முன்னோடி 1,00,000 ஆண்டுகள் தயாராகியும் ஒரு பிறந்த ஆண் குழந்தைக்கு இணையாக வர முடியவில்லையே. அதுவும் சற்றல்ல, பெரும் இடைவெளி. இது முன்னோடியை பைத்தியமாக்காதா? நிச்சயமாக. வானத்தில் இருந்த தெய்வீக யாங் சக்தியை உள்வாங்கிக் கொண்டிருந்த அந்த சிறுமி திடீரென கட்டுப்பாட்டை இழந்து கீழே விழுந்தாள். அவள் கீழே விழும்போது அவளது உதடுகளின் ஓரத்தில் இருந்து ரத்தம் வழிந்தது. லீ ஹாண்டியன் விரைந்து சென்று அவளை தன் கைகளில் ஏந்தி கொண்டான். முன்னோடியே, நீங்கள் நலமாக இருக்கிறீர்களா? முன்னோடியே. பதற்றத்தில் அவன் முன்னோடி என்ற வார்த்தையை சத்தமாக உளறிவிட்டான். அதிர்ஷ்டவசமாக அவர்கள் உயரத்தில் இருந்ததால் கீழே இருந்த குலத்தவர்களுக்கு அந்த சத்தம் கேட்கவில்லை. லீ சென்சி முன்னோடி என்ற வார்த்தையை கேட்டதும் அவளது முகம் பல நிறங்களில் மாறிப்போனது. தற்போது அந்த வார்த்தை மரியாதையை விட அவமானமாகவே அவளுக்கு தெரிந்தது. அதை சொல்லாமல் இருந்திருக்கலாம். நான் 1,00,000 ஆண்டுகளாக 100 பிறவிகளாக தயார் செய்தேன். கடைசியில் ஒரு ஆண் குழந்தையை வெல்ல முடியவில்லை. வாழ்க்கையே வீணாகிவிட்டது. என்றென்றும் கண்டிராத 9 மடங்கு யாங் ஆசீர்வாதத்தைக் கண்டு அவள் மனம் உலைந்து போய் தியான கோளாறு ஏற்படும் நிலைக்கு சென்றாள். கடினமாக முயற்சி செய்து தெய்வீக யாங் சக்தியை ஒருங்கிணைத்தாலும் அவள் உடலில் கடுமையான காயங்கள் ஏற்பட்டன. கோபத்தினால் ஏற்பட்ட அதிர்ச்சியில் மீண்டும் ஒருமுறை ரத்தத்தை கக்கினாள். முன்னாள் பேரரசி தன் கோபத்தாலும் ஏமாற்றத்தாலும் அங்கேயே மயங்கி விழுந்தாள். லீ ஹாண்டியன் ஒரு பெருமூச்சு விட்டு தலையை மெல்ல அசைத்தான். அவள் தவறான காலத்தில் பிறந்து விட்டாள். முன்னோடி இன்னும் சில ஆண்டுகள் கழித்து பிறந்திருந்தால் என் மகனை போன்ற ஒரு அரக்கனை சந்தித்திருக்க மாட்டாள். ஆனால் அவள் இன்னும் சில ஆண்டுகள் கழித்து பிறந்திருந்தால் என்னை எதிர்கொள்ளும் தகுதி அவளுக்கு இன்னும் குறைவாகவே இருந்திருக்கும். இருந்தாலும் என் மகன் உண்மையில் நம்ப முடியாத அளவிற்கு வலிமையானவன். நிச்சயமாக அவனிடம் ஒரு மாபெரும் பேரரசரின் கம்பீரம் இருக்கிறது. வானத்தின் உச்சியில் அந்த எரியும் ஒளிபந்து என்னை முழுமையாக சூழ்ந்து கொண்டது. தெய்வீக யாங் சக்தி என் உடலின் 36,000 துளைகள் வழியாக உள்ளே நுழைந்து தோளில் ஊடுருவி உடலுக்குள் பாய்ந்தது. அந்த யாங் நெருப்பின் தாக்கத்தால் என் உடலில் உள்ள ஒவ்வொரு செல்லும் சுட்டெரிக்கும் வெப்பத்தை அடைந்தது.
ஒரு சாதாரண மனிதன் இந்த அளவு யான் நெருப்பை தாங்க வேண்டியிருந்தால் என் தங்கையைப் போல அவர்கள் உடனடியாக தீப்பிடித்து சாம்பலாகி இருப்பார்கள். அவளது தொடக்கநிலை ஆதி பேரரசர் கருவை கொண்டிருந்தாலும் அவளால் இவ்வளவு வலிமையான யான் நெருப்புடன் இணைய முடியவில்லை. ஆனால் நான் வேறு. என்னிடமிருந்தது முழுமையடைந்த நித்திய அழியாத அரக்க கடவுள் உடல். என் உடல் அமைப்பு மிகவும் வலிமையானது மற்றும் அச்சமூட்டும் வகையில் இருந்தது. எனவே இவ்வளவு யான் நெருப்பை என்னால் எளிதாக உள்வாங்க முடிந்தது. யான் நெருப்பு என் உடலுக்குள் மேலும் ஆழமாக பரவியது. என் உடல் நாளுக்கு நாள் வெப்பமடைந்து வரும் ஒரு ராட்சத உலை போல இருந்தது. அந்த அழியாத அரக்க கடவுள் உடலை கொண்டிருந்தாலும் அந்த இணைவு செயல்முறை நம்ப முடியாத அளவு வலியை கொடுத்தது. ஆனால் நான் யார்? என் மனவுறுதியும் மிகவும் அச்சமூட்டும் வகையில் இருந்தது. பாதாள உலகத்தை 1000 ஆண்டுகள் தூய்மைப்படுத்தியவன் நான். அதை செய்தவன் எப்படி சாதாரணமானவனாக இருக்க முடியும்? என் உடல் முழுவதும் மிகுந்த வலியில் இருந்தபோதும் நான் பல்லை கடித்துக் கொண்டு ஒரு சிறு முனகலை கூட வெளிப்படுத்தவில்லை. மேலும் யான் நெருப்பு என்னுள் இணைய என் உடல் மீண்டும் செதுக்கப்பட்டு இன்னும் பயங்கரமான நிலைக்கு உயர்ந்தது. அந்த ஆண் குழந்தையின் உடல் உலையிலிருந்து எடுக்கப்பட்ட காய்ந்த இரும்பு போல சிவந்து மின்னியது. என் உடலில் இருந்த ஒவ்வொரு செல், ஒவ்வொரு உறுப்பு மற்றும் ஒவ்வொரு துளி ரத்தமும் உச்சகட்டத்திற்கு தூய்மைப்படுத்தப்பட்டது. சுமார் 1 மணி நேரத்திற்கு பிறகுதான் என் உடலை சூழ்ந்திருந்த ஒளிப்பந்து மெல்ல மறைய தொடங்கியது. அப்போது என் தாண்டியனின் இடது பக்கத்தில் ஒரு கொத்து தங்க நிற நெருப்பு தோன்றியது. அந்த நெருப்பின் அதிர்வலைகளை உணர்ந்த அந்த நொடியை நான் மட்டற்ற மகிழ்ச்சி அடைந்தேன். இது 9 யாங் அழியா நெருப்பு. பிறந்து 1 மாதமே ஆகியிருக்கும் நிலையில் இப்போதே என்னால் ஒரு அழியா நெருப்பின் சக்தியை கட்டுப்படுத்த முடிகிறது. இது நம்ப முடியாதது. லீ சென்ஷி ஏன் பரலோக யாங் ஆசீர்வாதத்தை விரும்பினார் என்பதற்கு ஒரு பெரிய காரணம் அந்த யாங் நெருப்பு விதைதான். ஆனால் அது வெறும் விதை மட்டுமே. அது உண்மையான அழியா நெருப்பாக மாற அதை மெதுவாக வளர்த்து நெருப்பு சக்தியூட்டி பராமரிக்க வேண்டும். ஆனால் 9 மடங்கு பரலோக யாங் ஆசீர்வாதத்தை பெற்றதன் மூலம் என் உடல் வலிமையடைந்தது மட்டுமல்லாமல் தொடக்கத்திலேயே ஒரு அழியா நெருப்பையும் என்னால் பெற முடிந்தது. 9 சூரியன்களின் இணைப்பால் உருவான இந்த 9 யாங் அழியா நெருப்பு பரலோக யாங் அழியா நெருப்பை விட 100 மடங்கு வலிமையானது. அழியா நெருப்புகளால் எதையும் சுட்டெரிக்க முடியும். இது நிச்சயமாக எனது மிகவும் சக்தி வாய்ந்த ஆயுதங்களில் ஒன்றாக மாறும். யார் என்னிடம் மோத வந்தாலும் இந்த அழியா நெருப்பை வீசி அந்த பிரச்சனையை நேரடியாக முடித்து விடுவேன். இந்த முழுநிலவு ஆசீர்வாதத்தின் மிகப்பெரிய பரிசே அந்த 9 யாங் அழியா நெருப்பு தான். இரண்டாவது, எனது உடல் யாங் நெருப்பால் நம்ப முடியாத அளவிற்கு வலுவூட்டப்பட்டது. இது எனது எதிர்கால தியான பயிற்சியை நுணுக்கமாகவும் ஆழமாகவும் பாதிக்கும் ஒன்று. 9 மடங்கு தெய்வீக யான் சற்றே உயர்ந்ததும் மற்ற 8 சூரியன்களும் மறைந்துவிட்டன. தெய்வீக யான் சக்தியை உள்வாங்கி முடித்த பிறகு நான் மீண்டும் பலிபீடத்திற்கு இறங்கி வந்தேன். லீ குடும்பத்தைச் சேர்ந்த இளம் தலைமுறையினர் அனைவரும் கைகளை உயர்த்தி தெய்வீக மகன், தெய்வீக மகன், தெய்வீக மகன் என்று முழங்கினர். தெய்வீக மகனின் பயங்கரமான சக்தியை அவர்கள் மீண்டும் ஒருமுறை நேரில் கண்டனர். விரைவில் அவர் வானமும் பூமியும் போற்றும் ஒரு பெரும் சக்தியாக மாறி லீ குடும்பத்தை இன்னும் உன்னதமான பொற்காலத்திற்கு அழைத்துச் செல்வார் என்று அவர்கள் உறுதியாக நம்பினர். 3 ஆண்டுகள் கடந்தன. விசாலமான முற்றத்தில் பூக்கள் பூத்து குலுங்கின. பல வண்ணத்து பூச்சிகள் தோட்டத்தை சுற்றி பறந்து கொண்டிருந்தன. மூங்கில் மண்டபத்திற்கு அருகில் 2 குழந்தைகள் நின்றிருந்தனர். சிறுவன் பெரிய கண்களையும் அழகான முகத்தையும் கொண்டிருந்தான். அவனை பார்க்கும்போது அவன் ஒரு அழகான இளைஞனாக வளர்வான் என்பது தெளிவாக தெரிந்தது. சிறுமியின் தோல் வெண்மையாகவும் கன்னங்கள் கொழு கொழுவெனவும் இருந்ததால் அவள் மிகவும் அழகாக தெரிந்தாள். நான் என் கையை நீட்டினேன். ஒரு சாம்பல் நிற பட்டாம்பூச்சி என் உள்ளங்கையில் வந்து அமர்ந்தது. சின்ன தங்கையே, இந்த பட்டாம்பூச்சியின் இறக்கையில் உள்ள கோலத்தை பார். இது ஏதோ சணல் இழைகள் போல இருக்கிறது. அதனால் நான் அதற்கு ஒரு நல்ல பெயரை வைத்தேன். நான் அந்த பட்டாம்பூச்சியை அவள் முன்னால் தூக்கி காட்டினேன். யம பட்டாம்பூச்சி, நல்ல பெயர் தானே? இரட்டை மேற்கோள் குறி. சலிப்பாக இருக்கிறது. லீ சென்ஷி என் கையை தட்டிவிட பட்டாம்பூச்சி பயந்து பறந்து சென்றது. யம பட்டாம்பூச்சியே, பறந்து போய்விடாதே. நான் உண்மையிலேயே என்ன சொல்வதென்று தெரியாமல் திகைத்து நின்றேன். பொதுவாக சிறுமிகளுக்கு பட்டாம்பூச்சிகளும் பூக்களும் பிடிக்கும் அல்லவா? பின் ஏன் என் சகோதரி மட்டும் இப்படி விசித்திரமாக இருக்கிறாள்? இந்த சின்ன வயதிலேயே அவளுக்கு கத்திகளும் வாள்களும் பிடிப்பதன் மர்மம் என்ன? இப்படியே போனால் அவள் வளர்ந்த பிறகு அவளை மனம் முடிக்க யார் தான் துணிவார்கள்? 3 ஆண்டுகள் உருண்டோடிவிட்டன. இருவரும் நிறைய வளர்ந்து விட்டோம். இப்போது நாங்கள் ஓடவும் குதிக்கவும் ஏன் கூரை மீது ஏறி ஓடுகளை பறிக்கவும் கூட தொடங்கிவிட்டோம். நாங்கள் முறைப்படி தியான பயிற்சியை தொடங்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது. தியான பயிற்சியை பற்றி நான் மிகவும் உற்சாகமாக இருந்தேன். நித்திய அழியாத அரக்கன் உடல் மூலம் எனது முன்னேற்றம் எவ்வளவு வேகமாக இருக்கும் என்பதை பார்க்க ஆவலாக இருந்தேன். லீ ஹாண்டியன் கனமான காலடிகளுடன் நடந்து வந்து எங்கள் இருவருக்கும் அருகில் நின்றார். உங்கள் இருவருக்கும் 3 வயது ஆகிவிட்டது. ஆனால் நாம் இன்னும் தியான பயிற்சியை தொடங்கப் போவதில்லை. உங்கள் தந்தை உங்களை முதலில் ஒரு இடத்திற்கு அழைத்துச் செல்கிறார். அப்பா, நாம் எங்கே போகிறோம்? 3 வயதானதும் நாம் தியான பயிற்சியை தொடங்குவோம் என்று சொல்லவில்லையா? நான் தலையை உயர்த்தி எனக்கு முன்னால் இருந்த கட்டுமஸ்தான நடுத்தர வயது மனிதனை பார்த்தேன். பயிற்சியை பிறகு பார்த்துக் கொள்ளலாம். அதற்கு முன்னால் மிக முக்கியமான ஒன்று இருக்கிறது. லீ ஹாண்டியான் குனிந்து அந்த சிறுவனின் தலையை மென்மையாக தடவி கொடுத்தார். இரு குழந்தைகளும் ஏற்கனவே நீண்ட நாட்களாகவே பேசக்கூடியவர்களாகவும் மிகுந்த புத்திசாலித்தனம் கொண்டவர்களாகவும் இருந்தனர். மூதாதையர் விஷயம் வேறு. அவர் 1,00,000 ஆண்டுகள் வாழ்ந்தவர் என்பதால் அது இயல்பானது. ஆனால் 3 வயதிலேயே நான் நம்ப முடியாத அளவு புத்திசாலியாக இருந்தது மக்களை வியப்பில் ஆழ்த்தியது. இறுதியில் அவர்கள் அதற்கு நித்திய அழியாத அரக்கன் உடல், அட்டர்னல் இம்மோர்டல் டெமன் கோட் பாடி தான் காரணம் என்று கருதினர். எப்படி இருந்தாலும் அத்தகைய தெய்வீக உடல் கொண்டவனுக்கு மற்றவர்களை விட அறிவாற்றல் இருப்பது நியாயம்தானே. லீ குடும்பத்தின் மாளிகை ஒரு நகரத்தைப் போல மிகப்பெரிய நிலப்பரப்பை கொண்டிருந்தது. பின்புற முற்றத்தில் 1000 மியூ பரப்பளவுள்ள பயிற்சி மைதானம் இருந்தது. அதன் அருகே 100 ஜாங் ஷாங் உயரமுள்ள ஒரு கல் தூண் நின்றது. அந்த தூணின் உச்சியில் நித்திய தெய்வீக உடல் தரவரிசை என்று சில பெரிய எழுத்துக்கள் செதுக்கப்பட்டிருந்தன. ஒவ்வொரு கையிலும் ஒரு குழந்தையை ஏந்தியபடி லீ ஹாண்டியான் எங்களை அந்த தூணின் முன்னால் கொண்டு சென்றார். இரட்டை மேற்கோள் குறி. இப்போது நீங்கள் இந்த தூணை தொட்டு நித்திய தெய்வீக தரவரிசையில் இடம் பிடிக்க முயற்சி செய்யலாம். பயிற்சி உலகில் நித்திய தெய்வீக தரவரிசை என்று ஒரு தெய்வீக தரவரிசை உள்ளது. அதிலுள்ள சோதனைகள், தெய்வீக உடல்கள், தெய்வீக பலம் மற்றும் பிற திறமைகள் என பல துறைகளை உள்ளடக்கியவை. தரவரிசையில் இடம்பெறும் எவருக்கும் இயற்கையை விஞ்சும் வாய்ப்பு கிடைக்கும். அதை சரியாக பயன்படுத்திக் கொண்டால் ஒரே தாவலில் வானியர உயர முடியும். ஆனால் தரவரிசையில் இடம்பெற ஒரு நிபந்தனை உண்டு. உங்களுக்கு குறைந்தது 3 வயதாகி இருக்க வேண்டும். நித்திய தெய்வீக தரவரிசையில் பல பதிப்புகள் உள்ளன. நம் முன்னால் இருப்பது குறிப்பாக தெய்வீக உடல் தரவரிசை. பொதுவாக லீ சென்ஷியின் தெய்வீக உடலை கருத்தில் கொண்டால் நாம் எளிதாக தரவரிசையில் இடம்பெற்றிருக்க வேண்டும். நாம் இதுவரை இடம்பெறாததற்கு ஒரே காரணம் நாம் மிகவும் சிறியவர்களாக இருந்ததுதான். நான் தொலைவிலிருந்தே அந்த கல் தூணை கவனித்தேன். அது உடனடியாக என் ஆர்வத்தை தூண்டியது. எனது நித்திய அழியாத அரக்கன் உடல் கொண்டு நான் நிச்சயமாக தெய்வீக உடல் தரவரிசையில் முதலிடத்தை பிடிக்க முடியும். தெய்வீக உடல் தரவரிசை என்பது ஒருவரின் ஒட்டுமொத்த குணாதிசயங்களை இணைத்து தீர்மானிக்கப்பட்டது. உதாரணமாக லீ சென்ஷியை எடுத்துக்கொள்வோம். அவள் ஆதி பேரரசர் கரு மற்றும் உயர்ந்த பேரரசர் எலும்பு ஆகிய இரண்டையும் கொண்டிருந்தாள். தூண் அவளை சோதிக்கும் போது அந்த 2 பொக்கிஷங்களையும் இணைத்து ஒட்டுமொத்தமாக அவளது பலத்தை மதிப்பிடும். உங்களிடம் எவ்வளவு மறைக்கப்பட்ட திறமைகளும் அடித்தளங்களும் இருக்கிறதோ அவ்வளவு எளிதாக நித்திய தெய்வீக தரவரிசையில் ஏற முடியும். நான் கழுத்தை நீட்டி தூணின் கீழே செதுக்கப்பட்டிருந்த சிறிய எழுத்துக்களை பார்த்தேன். தெய்வீக உடல் தரவரிசையில் முதலிடம் ஈ தியான் ஃபான்.